हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. நேற்று நம்ம இந்த மத்திய லீலையினுடைய 20வது அத்தியாயத்தில் கிருஷ்ணருடைய பல்வேறு விரிவுகளை பற்றி பார்த்தோம். முதல்ல அவர் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறார். ஸ்வயம் ரூப, ததேகாத்ம ரூப, ஆவேஷ ரூப. இந்த ஸ்வயம் ரூப அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். ததேகாத்ம ரூபத்தை பார்த்தோம். ததேகாத்ம ரூபத்தில் 2 வகைகள் இருக்கின்றன, விலாச ரூபம், ஸ்வாம்ச ரூபம். விலாச ரூபத்திலையும் 2 பிரிவுகள், பிராபவ விலாச, வைபவ விலாச. இந்த ஸ்வாம்ச ரூபங்களை பற்றி நாம் இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. ஸ்வாம்ச ரூபங்கள் இருக்குது, ஆவேஷ ரூபங்கள் இருக்குது. இந்த ஆவேஷ ரூபங்கள் எல்லாமே ஸ்வாம்ச ரூபத்திற்குள்ளாரையும் சொல்லப்படுகின்றது. இப்போ இதை வர்ணிக்கும்போது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றி லீலை புரியக்கூடிய கிருஷ்ணரை பற்றியும் சொல்கிறார். பால்ய பௌகண்ட ஹோய் விக்கிரகேர தர்ம ஏத்த ரூப லீலா கொரின விரஜேந்திரநந்தன. பால்ய பருவம், பௌகண்ட பருவம், இது 2ம் கிருஷ்ணருடைய லீலைகளுக்காக இருக்கக்கூடிய பருவங்கள். கிருஷ்ணர் 3 பருவங்களில் லீலை செய்கிறார், நமக்கு தெரியும். பால்ய, பௌகண்ட, கைஷோர. அவர் கைஷோர பருவத்தில் எப்போவுமே நிரந்தரமாக இருந்து விடுகிறார். பால்ய பருவமும் பௌகண்ட பருவமும் அதை கடந்து அவர் வருகிறார். அப்போ அந்த பால்ய பருவத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய திருமேனியும் பௌகண்ட பருவத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய திருமேனியும் தற்காலிகமானதா? எப்படி கிருஷ்ணர் ஒரு குழந்தையாட்டம் இருக்கார், அதுக்கப்புறம் அவர் ஒரு வளர்ச்சி பெறுகிறார். சரி, நம்ம சொல்கிறோம் கிருஷ்ணர் கைஷோர பருவத்தை தாண்டி போகிறது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஓகே, ஒத்துக்கிறான். கிருஷ்ணர் கைஷோர பருவத்தை தாண்டி போகிறது கிடையாது. அப்போ கிருஷ்ணர் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிறார், அதன் பிறகு வளர்ச்சி பெறுகிறார். அப்போ கிருஷ்ணருடைய திருமேனி தெய்வீகமானதாக இருக்கிறப்ப அது எப்படி வளர்ச்சி பெறுகிறது அப்படிங்கிற ஒரு ஐயம் சில பேருக்கு வரலாம். இப்போ பகவானுடைய இதர ரூபங்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தோன்றது கிடையாது. பகவான் மத்ஸ்ய அவதாரம் எடுக்கும்போது மத்ஸ்ய அவதாரத்தில் அவர் வளர்ச்சி பெறுகிறார். ஆனால் அது அவருடைய ஒரு லீலைக்காக அவர் சின்னதாக தோன்றி பெரிதாக வளர்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி பெருசு பண்ணுறார். வராகரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வருகிறார், பெரிதாக ஆகிறார். வாமனர் பார்த்தோம் அப்படின்னு மற்றபடி கூர்ம அவதாரம் அப்படியே தான் இருக்கிறார். வாமனர் பார்த்தோம் அப்படின்னா அவர் பிறக்கும்போதே அவர் ஒரு சிறுவனாகத்தான் வரார். அதன் பிறகு அவர் திருவிக்கிரமராக உருவெடுக்கிறார். அதெல்லாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆனால் கிருஷ்ணர், ராமர் இது போன்ற ரூபங்களில் பகவான் தோன்றும்போது அவர் ஒரு குழந்தையாக இருந்து வளர்ச்சி பெறும்போது அது எப்படி ஒரு பௌதிக உடலாது? சாதாரண மனிதர்கள் எப்படி வளர்கிறார்களோ அந்த மாதிரி அவரும் வளர்கிறாரே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். வராகரும் மத்ஸ்யரும் வளரும்போது அது வேறு விதத்தில் வளர்கிறார். உடனே அவர் பெருசாகிடுறார். வராகர் உடனே பெருசாகிறார், மத்ஸ்யர் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறார். இங்கேருந்து எடுத்துக்கொண்டு போய் அங்கே விடுறார், அங்கேருந்து எடுத்துக்கொண்டு போய் விடுறார், எல்லா இடத்துலையும் பெருசாகிட்டே போகிறார். இப்படி பகவானுடைய தோற்றம் கிருஷ்ணர் வளர்ச்சி பெறுறது அப்படிங்கிறது ஒரு ஐயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். இதை பற்றி சைத்தன்ய மகாபிரபு இங்கே விளக்கிறார். அனந்த அவதாரே கிருஷ்ணேர நாகிகோ கணன். உண்மையில் கிருஷ்ணர் எண்ணிலடங்காத அவதாரத்தை எடுக்கின்றார். அதை யாராலும் கணக்கிடவே முடியாது. நம்ம நினைக்கிறோம் கிருஷ்ணர் இங்கே தோன்றினார்னு. கிருஷ்ணர் இப்போ எங்கே இருக்கிறார்? கிருஷ்ணர் இப்போ எங்கே இருக்கிறார்? எங்கே அவருடைய லீலைகளை புரிகிறார்? பிரகட லீலை, அப்பிரகட லீலைலாம் நான் இங்கே பேசலை. பிரகட லீலை மட்டும். கிருஷ்ணர் இப்போ எங்கே லீலை புரிகிறார்? கோலோக விருந்தாவனத்தில் லீலை புரிகிறார். ஓகே, அது ஒரு பதில். இன்னொரு பதில் அது கிடையாது. கிருஷ்ணர் இப்போவும் இங்கேயும் லீலைகள் புரிந்து கொண்டு இருக்கிறார். கோலோக விருந்தாவனத்தில் இல்லாமல் பௌதிக உலகத்திலேயே, நம்ம இருக்கக்கூடிய இந்த பௌதிக உலகத்தில் அவர் பண்ணலை, வேற ஒரு பௌதிக உலகத்தில் பண்ணிட்டுருக்கார். ஏன்னா எத்தனையோ கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்கின்றன, கோடிக்கணக்கான லோகங்கள் இருக்கின்றன. ஒன்றுலேருந்து ஒன்று அவர் லீலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கார். அதனால் அவர் சொல்கிறார் சைத்தன்ய மகாபிரபு, அநேக அவதார கிருஷ்ணேர நாகிக்கை கணன். கிருஷ்ணருடைய அவதாரங்கள் எண்ணிலடங்காதவை, அவற்றை எண்ண முடியாது.
शाकचंद्र न्याय कोरी दिग्दर्शन. शाकचंद्र न्याय அது உங்களுக்கு தெரியுமா? शाकचंद्र न्याय. இப்போ ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு சந்திரன் எங்கே அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நிலா எங்கே இருக்குது அப்படின்னு காட்டணும்னு நினைக்கிறாங்க. அதோ பார் நிலான்னு காட்டுறாங்க. அந்த குழந்தை என்ன நினைக்குது? எதையோ பார்க்குது, இந்த மாமரத்தை பார்க்குது. ஓ, இந்த மாமரம் தான் நிலாவா அப்படின்னு கேட்குது. ஐய, இந்த மாமரம் இல்லைம்மா நிலா, இந்த பார் அந்த 2 மாமரம் இருக்குது பற்றியா, இப்படி ஒன்று நீளமாக ஒரு கிளை இருக்குது பற்றியா, அது கீழே ஒரு கிளை இருக்குது பற்றியா, அந்த 2 கிளைக்கு நடுவில் வெள்ளையாக ஒரு உருண்டை தெரியுது பற்றியா, அதுதான் நிலா அப்படின்னு சொல்லித்தராங்க. சாக்கச்சந்திர நியாய். கிளைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடியதாக வைத்து நிலாவை காண்பிப்பது. அது ஒரு குழந்தைக்கு நிலாங்கிறத அடையாளம் தெரிவதற்காக அப்படி காட்டப்படுகிறது. அப்படி அடையாளம் தெரிந்த பிறகு அந்த குழந்தை இதுதான் நிலான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கே போனாலும் எது பார்த்தாலும் இதுதான் நிலாங்கிறது தெரிஞ்சு கொள்ள முடியும். சரியா? அது முதல்ல அதுக்கு எப்படி வெறும்னே இதுதான் நிலான்னு சொல்லி வானத்தை காட்டினா அது நிலாவை பார்க்காம எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கும். அப்போ நமக்கும் ஆன்மீக விஷயத்தில் குருடர்களாக இருக்கிறவர்களுக்கு, குழந்தைகளாக இருப்பவர்களுக்கு உடனே இதுதான் கிருஷ்ணர் இப்படித்தான் சொன்னால் புரியாது. அதனால் சாக்கச்சந்திர நியாயம் மூலமாக நமக்கு தெரிந்த சில வஸ்துக்களை வைத்து தெரியாத வஸ்துவை சுட்டி காட்டுறது. அதன் மூலமாக மகாபிரபு சொல்கிறார், அந்த மாதிரி நான் ஒரு திக்தர்ஷனம் கொடுக்குறேன், ஒரு வழியை காட்டுகிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். அவதாரோ ஹ்யசங்க்யோயோ ஹரேர் சத்வநிதேர் த்விஜா யதா விதாஷின கொல்யா சரசஷ்யூ சஹஸ்ரஷஹ. கற்றறிந்த பிராமணர்களை மாபெரும் நீர்த்தேக்கங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான சிறு ஓடைகள் அமைக்கப்படுவதைப் போல எல்லா சக்திகளின் இருப்பிடமான முழுமுதற் கடவுள் ஸ்ரீஹரியிடமிருந்து எண்ணற்ற அவதாரங்கள் வெளிவருகின்றனர். ஸோ கிருஷ்ணர்கிட்டருந்து வரக்கூடிய அவதாரங்கள் எண்ணற்றவர்கள். இப்போ இந்த அவதாரங்கள் எல்லாமே எதன் பிரிவில் வராங்க? அவருடைய ஸ்வம்ச. பிரதமே கொரே கிருஷ்ண புருஷ அவதார். முதல்ல கிருஷ்ணர் இந்த உலகம்னு வர்றப்ப அவதாரம்னு அவதாரம்னா என்ன? இந்த உலகத்துக்குள்ளார இறங்கி வர்றது. பௌதிக உலகத்திற்குள்ளார இறங்கி வரும்போது அவதாரம். பௌதிக உலகத்திற்குள்ளார முதல்ல அவர் எப்படி இறங்கி வரார்? விஷ்ணுவாக வருகிறார். என்ன விஷ்ணுவாக வருகிறார்? மகாவிஷ்ணுவாக வருகிறார், அல்லது காரணத கஷாய விஷ்ணுவாக வரார். முதல்ல அவர் காரணத கஷாய விஷ்ணுவாக வரார், அப்புறம் கர்ப்போத கஷாய விஷ்ணு, அப்புறம் ஷீரோத கஷாய விஷ்ணு. அப்போ முதல்ல புருஷ அவதாரங்கள் தான் முதல்ல வரக்கூடிய அவதாரங்கள். பகவானுடைய அவதாரங்களில் முதல்ல வரக்கூடியது யார் அப்படின்னா புருஷ அவதாரங்கள். காரணத கஷாய விஷ்ணு, கர்ப்பத கஷாய விஷ்ணு, ஷீரோத கஷாய விஷ்ணு. இந்த 3 விஷ்ணுக்களும் இந்த உலகத்தில் லீலைகள் புரிகிறார்கள். இந்த 3 விஷ்ணுக்களை பற்றி இங்கே விளக்குகிறார். இந்த 3 விஷ்ணுக்களை பற்றி நம்ம ஏற்கனவே விரிவாக பார்த்திருக்கிறோம். எப்போ? ஆதிலீலையினுடைய 5வது அத்தியாயத்தில் நித்யானந்தருடைய தோற்றத்தை பற்றி விளக்கும்போது இந்த விஷ்ணுக்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். இங்கே அதை பற்றி சுருக்கமாக சொல்கிறார். கிருஷ்ணருடைய சக்திகள் எண்ணற்றவை. அந்த எண்ணற்ற சக்திகளுக்கு மத்தியில் அனந்த சக்தி மத்தியே கிருஷ்ணேர திரிணசக்தி பிரதான். கிருஷ்ணரிடம் 3 சக்திகள் பிரதானமாக இருக்கின்றன. இங்கே இது உடனே 3 சக்தி நிறையும் சித் சக்தி, மாயாசக்தி, ஜீவசக்தின்னு சொல்லாதீங்க, அதை சொல்ல வரல. இங்கே இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி. பகவானுடைய விருப்பம் அப்படிங்கிறது ஒரு சக்தி, இன்னொன்று அறிவுங்கிற சக்தி, இன்னொன்று கிரியா சக்தி, செயல்பாடுத்தக்கூடிய சக்தி அல்லது படைப்பு சக்தி. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, இந்த 3 சக்திகள் இருக்குது. இச்சா சக்திக்கு பிரதானமாக இருக்கக்கூடியவர் கிருஷ்ணர். அவர்தான் இச்சை. அங்கிருந்தான் எல்லாமே ஆரம்பமாகிறது. இச்சையிலிருந்தான் எல்லாமே தோன்றுகிறது. அதனால் இச்சா சக்திக்கு பிரதானமாக அதிகாரியாக இருப்பவர் கிருஷ்ணர். இச்சாய சர்வகர்த்தா, அவர் தான் எல்லாத்துக்கும் இச்சாயாக இருக்கிறார்.
ஞானசக்தி பிரதான வாசுதேவ அதிஷ்டதா. ஞானசக்தி அப்படிங்கிறதுக்கு அது வாசுதேவரில் இருப்பிடமாக இருக்கிறது. ஞானசக்தி, இச்சாசக்தி கிருஷ்ணரில் இருக்குது, ஞானசக்தி வாசுதேவரில் இருக்குது. இப்போ இச்ச ஞான கிரியா பினா நா ஹோய் ஸ்ருஜன். இந்த இச்சையும் ஞானமும் இல்லை அப்படின்னா படைப்பு அப்படிங்கிறது கிடையாது. இச்சையும் ஞானமும் இருந்தால்தான் கிரியாசக்தி செயல்படும். கிரியாசக்தி அப்படிங்கிறது ஒரு கருவி அல்லது ஒரு தூண்டுகோல். மூன்றாவது நிலையில் வரக்கூடிய தூண்டுகோல். முதல் நிலையில் ஒருத்தருக்கு எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அங்கே இப்போ இந்த மைக்ரோஃபோன் ஒன்று இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மைக்ரோஃபோனை ஒருத்தன் தயாரிக்கணும்னு நினைக்கிறான். அப்போ முதல்ல வரக்கூடியது எது? இச்சாசக்தி, இதை உருவாக்க வேண்டும் என்கின்ற இச்சை. இரண்டாவதாக வரக்கூடியது இதை எவ்வாறு உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஞானம். மூன்றாவதாக வரக்கூடியது இதை உருவாக்கக்கூடிய இதை உண்மையில் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ ஒரு படைப்பானது இந்த மூன்று தலங்களில் வருகிறது. பகவானுடைய படைப்பை பற்றி தான் இங்கே சொல்லப்படுகிறது. புருஷ அவதாரங்கள்னு சொல்லிட்டு அதோடு தொடர்புடைய படைப்பு எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். பகவான்கிட்ட மூன்று சக்தி இருக்குது. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இச்சாசக்தி சாக்ஷாத் கிருஷ்ணரிடம் இருக்குது. ஞானசக்தி அப்படிங்கிறது வாசுதேவர்கிட்ட இருக்குது. இப்போ இந்த இச்சாசக்தியும் ஞானசக்தியும் இல்லாமல் படைப்பு அப்படிங்கிறது கிடையாது. இதில் கிரியாசக்தியும் இணைகிறது. இந்த கிரியாசக்திக்கு யார் பிரதானமாக இருக்கிறார் அப்படின்னா சங்கர்ஷண பலராமர். அவர்தான் கிரியாசக்திக்கு பிரதானமாக இருக்கிறார். அவர்தான் பிராகிருத அப்ராகிருத சிருஷ்டி கொரேன நிர்மான். அவர்தான் பிராகிருத உலகமாகட்டும் அப்ராகிருத உலகமாகட்டும் ரெண்டையுமே சிருஷ்டி செய்து அதை பார்க்கக்கூடியவர். அந்த சிருஷ்டிக்கு அவர்தான் கிரியாசக்தியாக செயல்படுகிறார். அப்போ இந்த தோற்றங்கள் ஆன்மீக உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பௌதிக உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த தன்மைகள் பொருந்தும். இச்சாசக்தி கிருஷ்ணர், ஞானசக்தி வாசுதேவர், கிரியாசக்தி சங்கர்ஷணர் பலராமர். சரியா? இப்போ அகங்காரேர அதிஷ்டதா கிருஷ்ணேர இச்சாய் गोलोक वैकुंठ सृजे चित शक्ति द्वाराय. அந்த மூல சங்கர்ஷ்ணர் பலராமர் பௌதிக படைப்பு ஆன்மீக படைப்பு ஆகிய இரண்டிற்கும் காரணமாவார். அதுதான் நம்ம முன்னதாக பார்த்தோம். இவர் அகங்காரத்தினை ஆதிக்கம் செலுத்தும் இறைவனாக உள்ளார். கிருஷ்ணரின் விருப்பத்தினாலும் ஆன்மீக சக்தியின் பலத்தினாலும் அவர் கோலோக விருந்தாவனத்தையும் வைகுண்ட உலோகங்களையும் உள்ளடக்கி ஆன்மீக உலகத்தை படைக்கின்றார். இங்கே என்னாகிறது? அவர் பலராமருடைய தோற்றத்தின் காரணத்தினால வைகுண்ட லோகம், கோலோக லோகம், சிற்சக்தியின் மூலமாக வைகுண்ட லோகங்கள் உருவாக்கப்படுகிறது. ஜத்யபி அஸ்ருஜ்ய நித்திய சிற்சக்தி விலாஸ் ததாபி சங்கர்ஷ்ண இச்சாய் தாஹார பிரகாஷ். இப்போ அடுத்து ஒரு கேள்வி வரலாம். எப்படி அது கிரியா சக்திங்கிறது ஒன்று இருக்க முடியும்? ஏன்னா ஆன்மீக உலகத்தில் படைப்புங்கிறதே கிடையாது. அப்புறம் எப்படி கிரியாசக்தி இப்போ ஆன்மீக உலகத்தில் செயல்படுது? அதற்கு இங்கே விடை கொடுக்கிறார். ஜத்யபி ஆஸ்ருஜ்ய நித்திய சிற்சக்தி விலாஸ். ஆன்மீக உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிற்சக்தியினுடைய தோற்றங்கள் நித்தியமாக இருக்கு. அப்போ எங்கிருந்து படைப்புன்னு சொல்றீங்க? ததாபி இருந்தாலும் சங்கர்ஷ்ண இச்சாய, இவர் தான் கிரியாசக்திக்கு அதிபதி. இவருடைய இச்சையினால தஹார் பிரகாஷ், அது எல்லாம் தோன்றி இருக்கிறது அல்லது எல்லாம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அதாவது அவருடைய அந்த கிரியாசக்தியினுடைய தன்மை அங்கே இருக்கு. அந்த கிரியாசக்திக்கு அவர் அதிபதி, அதனால அவருடைய இச்சை. அப்போ அது இச்சாசக்தி தானே? இல்லை, இச்சாசக்தினா ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இச்சை, அது பகவான் கிருஷ்ணர். ஞானசக்தி வாசுதேவர், கிரியாசக்தி அப்படிங்கிறது சங்கர்ஷ்ணர், பலராமர். அப்போ அவருடைய இச்சையின் காரணத்தினால அதெல்லாம் வெளிப்பட்டு இருக்கிறது. அதற்கு பிரம்ம சம்ஹிதையிலிருந்து பிரமாணம் கொடுக்கிறார். சகஸ்ரபத்ரம் கமலம் கோகுலாக்கியம் மகத்பதம் தத் கர்ணிகாரம் தத் தாம தத் அனந்தாம் சம்பவம்
மிக உயர்ந்த லோகமான கோகுலம் 1000 இதழ்களை கொண்ட தாமரை மலரை போன்று உள்ளது. அந்த தாமரையின் மகரந்தத்தில் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் இருப்பிடம் உள்ளது. தாமரைக்கு நடுவில் இருக்கு. தாமரை வடிவம் கொண்ட அந்த மிக உயர்ந்த தாமம் பகவான் அனந்தரின் விருப்பத்தினால் படைக்கப்பட்டுள்ளது. அப்போ இது இந்த கிரியாசக்தி அது நிரந்தரமானது, இருந்தாலும் அது அதற்கான கிரியாசக்தி அவருடைய இச்சை, அவருடைய இச்சையின் காரணத்தினால அது இடம்பெற்று இருக்கிறது. சம்பவம் அல்லது அதன் காரணத்தினால சம்பவித்துள்ளது. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்காங்க? ஓகே. மாயாத்வாரே சிருஜே தேஹோ பிரம்மாண்டேரோ குண. இது ஒரு பக்கம் ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பு அவருடைய கிரியாசக்தியின் அதிபதியான சங்கர்ஷனுடைய இச்சையினால் ஆன்மீக உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பௌதிக உலகத்துக்கு வர்றப்ப மாயையின் மூலமாக அவர் பிரம்மாண்டேர கண பற்பல பிரம்மாண்டங்கள் எல்லாவற்றையும் படைக்கின்றார். ஜடரூபா பிரகிருதி நகை பிரம்மாண்ட காரண. இந்த பௌதிக உலகத்துக்கு காரணமானது ஜட தோற்றம் கிடையாது. பிரகிருதி காரணமாக இருக்க முடியாது. மாயாசக்தி மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. ஏன்னா மாயாசக்தி ஒரு ஜடசக்தி. ஜடம் தனித்து இயங்க இயலாது. அதனால் இந்த ஜடசக்தி மாயைக்கு எத்தகைய காரணம்? அது வெறும் நிமித்த காரணம்தான், வெறும் கருவி தான் அது ஜடசக்தி. ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. பொருள் காரணம், இந்த எல்லா காரணங்களையும் நான் பார்த்தோம். உபாதான காரணம், நிமித்த காரணம் எல்லாமே விளக்கியிருந்தோம். அங்கே பார்க்குறப்ப 5வது அத்தியாயத்தில் நித்யானந்தருடைய தோற்றத்தை பற்றி பார்க்கும்போது எல்லாம் மறந்துட்டீங்க. மறுபடி சொல்ல முடியாது. இப்போ அப்புறமா எப்பயாவது விளக்குனா பேசலாம். ஜடஹொய்த்தே சிருஷ்டி நகை ஈஸ்வர சக்தி வினே. பகவானுடைய சக்தி இல்லை அப்படின்னா பௌதிகத்தில் ஜடப்பொருளினால் எதையும் படைக்க முடியாது. தஹாத்தே சங்கர்ஷ்ணே கரே சக்திர ஆதானே. அதனால் அந்த சக்தியானது சங்கர்ஷ்ணரிடமிருந்து வருகிறது. சங்கர்ஷ்ணரிடமிருந்து சக்தி வரலை அப்படின்னா ஜடசக்தி எதையும் உருவாக்க இயலாது. ஈஸ்வரேரே சக்தியை சிருஷ்டிகரையே பிரகிருதி. அந்த பகவானுடைய சக்தியினால தான் இந்த பிரகிருதியானது எல்லாவற்றையும் படைக்கிறது. லௌக ஜேன அக்னி சக்தி பாய் தாக சக்தி. இதுக்கு என்ன உதாரணம் கொடுக்குறார் அப்படின்னா, இரும்பு நெருப்போடு தொடர்பு கொள்ளும்போது அதுவும் நெருப்பை போல செயல்படுகிறது. அது மாதிரி இந்த ஜடசக்தியானது சங்கர்ஷனரோடு தொடர்பு கொள்ளும்போது இது எரிப்பதற்கான ஒரு சக்தியை பெறுகிறது. இப்படி கிருஷ்ணர் பலராமர் இவங்க 2 பேரும் இந்த ஜட உலகத்திற்கு செயற்காரணமாகவும் பௌதிக காரணமாகவும் ஆகிறார்கள். மகாவிஷ்ணுவாகவும் ஜடசக்தியாகவும் அவர்கள் பௌதிக மூலப்பொருட்களுடன் பிரவேசித்து பல்வேறு வகையான சக்திகளை படைக்கின்றனர். இவ்வாறாக இவர்களே எல்லா காரணங்களுக்கும் காரணமாக அமைகின்றனர். இது பாகவத்திலிருந்து வரக்கூடிய கருத்து. சிருஷ்டி ஹேத்து ஜெய் மூர்த்தி பிரபஞ்ச அவதாரே சே ஈஸ்வரமூர்த்தி அவதார நாமதரே. இப்போ படைப்பிற்காக எப்போ பகவான் இந்த பிரபஞ்சத்திற்குள்ளார இறங்கி வருகிறாரோ அப்போ அவருக்கு அவதாரம்னு பேர். அது நான் முன்னே குறிப்பிட்டேன். இந்த உலகத்திற்குள்ளார வரும்போது அவருக்கு பேர் அவதாரம். மாயாதீத்தே பரவ்யோமே சபார அவஸ்தான். இந்த அவதாரங்கள் எல்லாருமே மாயைக்கு அப்பால் இருக்கக்கூடிய பரவ்யோமத்தில் நிலை பெற்று இருக்கிறார்கள் நித்தியமாக. எல்லா அவதாரங்களும், எந்த அவதாரங்களும் தற்காலிகமானவர்கள் கிடையாது. எல்லா ரூபங்களும் ஆன்மீக உலகத்தில் நித்தியமாக இருக்கின்றனர். விஸ்வே அவதரிதரே அவதார நாம. இந்த உலகத்திற்குள்ளார அவர்கள் வரும்போது, உலகத்திற்குள்ளார இறங்கி வரும்போது அவர்கள் அவதாரம் என்று பெயரை பெறுகின்றனர். சேமாயா அவலோகித்த ஸ்ரீ சங்கர்ஷண. அந்த மாயையை ஸ்ரீ சங்கர்ஷனர் பார்க்கிறார். புருஷ ரூபே அவதீர்ண ஹொயிலா பிரதம. அந்த மாயையை பார்ப்பதற்காக அவர் முதலில் ஒரு புருஷ ரூபத்தை ஏற்கின்றார். இதை பற்றி விவரங்கள் நம்ம ஏற்கனவே பேசினோம். இருந்தாலும் நான் மறுபடி கொஞ்சம் குறிப்பு சொல்கிறேன்.
இப்போ ஜடசக்தி இருக்கிறது, அந்த ஜடசக்தியின் மீது ஒரு பார்வையை செலுத்தி அதன் மூலமாகத்தான் படைப்பை சாத்தியமாக்க வேண்டும். கிருஷ்ணர் கீதையில் சொல்ற மயா தக்ஷேன பிரகிருதி சூயச்சேத சராசரம். அப்போ அந்த பார்வையை செலுத்துவதற்காக சங்கர்ஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு புருஷ அவதார ரூபத்தை ஏற்கின்றார். அந்த புருஷர் தான் யார்? காரணதகஷாய் விஷ்ணு. ஸோ முதல்ல அவர் வந்து ஜடசக்தி மீது பார்வையை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, பார்வையை செலுத்தி சக்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக சங்கர்ஷ்ணர் முதல் புருஷராக அவதரிக்கின்றார் மகாவிஷ்ணுவாக. அதற்கு பிரமாணங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த புருஷர், அந்த மகாவிஷ்ணு, அவர் எப்படி இருக்கிறார்? விரஜாத்தே கொரைன ஷயன், விரஜா நதி, ஆன்மீக உலகத்தையும் பௌதிக உலகத்தையும் பிரிக்கக்கூடிய விரஜா நதியில் அவர் படுத்திருக்கிறார். காரணாப்திக்ஷாயி நாம ஜகத் காரண, அவர் இந்த உலகம் மொத்தத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவருடைய பெயரே வந்து காரணதகஷாய் விஷ்ணு அல்லது காரணாப்திஷாயி. காரணாப்தி பாரே மாயார் நித்திய அவஸ்திதி, விரஜார் பாரே பரவ்யோம நாகி கதி. ஆனால் அவர் எங்கே இருக்கிறார்? இந்த காரணக்கடல், அதில் அந்த காரணக்கடலுக்குள்ளார மாயை, அதுக்கு வேலை கிடையாது. இந்த காரணக்கடல் வந்து பௌதிக உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் நடுவில் இருக்குது. இந்த காரணக்கடலுடைய ஒரு ஓரத்தில் தான் ஜடசக்தி உட்கார்ந்துருக்கு. இந்த காரணக்கடலுக்குள்ளார ஜடசக்தினால் உள்ளே நுழைய முடியாது. அதற்கான அனுமதி ஜடசக்தி கிடையாது. ஜடசக்தி காரணக்கடலுக்குள்ளார போக முடியாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது வந்து மறுக்கரையில் இருக்குது, ஆன்மீக உலகம் மறுக்கரையில் இருக்குது, ஜடசக்தி அதனுடைய அடுத்த கரையில் இருக்குது. அதற்கும் அவர் பிரமாணம் கொடுக்கிறார். மாயார ஜே துய் விருத்தி, இதுவும் நம்ம ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம். மாயைக்கு இரண்டு தன்மைகள் இருக்கிறது. ஒன்று மாயா, இன்னொன்று பிரதானா. மாயா அப்படிங்கிறது நிமித்த காரணம், செயல் காரணம். விஸ்வேர உபாதான பிரதான, உலக மொத்தத்துக்கும் படைப்பிற்காக இருக்கக்கூடியது, பொருட்களை கொடுக்கக்கூடியது பிரதான. மாயா சக்தி, பிரதான சக்தி. மாயா வந்து நிமித்த காரணம், பிரதான அப்படிங்கிறது உபாதான காரணம். இது செயல்படுத்துகிறது, இது கருவியை கொடுக்கின்றது. நம்ம முன்ன விவாதித்தோம், ஞாபகத்தில் இருக்கா? மகாவிஷ்ணுவை பற்றி விவரிக்கும் போது, அதாவது அத்வைத ஆச்சாரியரை பற்றி விவரிக்கும் போது இந்த நிமித்த காரணத்தை பற்றியும் உபாதான காரணத்தை பற்றியும் விரிவாக நம்ம பேசணும். அத்வைத ஆச்சாரியர் இந்த உபாதான காரணத்திற்கு, அதாவது பிரதானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அதனால தான் அந்த பிரதானத்துக்கு நடுவில் வர்றதுனால அவர் சில நேரங்களில் சதாசிவனுடைய அவதாரமாகவும் சொல்லப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம விவரித்தோம். அது இங்கே மேலும் விவரிக்கப்படுகிறது. இப்போ மாயா சக்தியில் ரெண்டு இருக்குது, மாயா பிரதானா. மாயா அப்படிங்கிறது நிமித்த காரணம், பிரதான அப்படிங்கிறது உபாதான காரணம். சரியா? இப்போ அந்த புருஷர் ஷே புருஷ மாயா பானே கொரு அவதான், அந்த புருஷர் வந்து மாயை நோக்கி ஒரு பார்வையை செலுத்துகிறார். அப்படி பார்க்குறார் மாயை. அப்படி பார்க்கும்போது பிரகிருதி க்ஷோபித்தே கோரி கோர வீர்ஜேன ஆதான, அப்போ அந்த பிரகிருதிக்குள்ளார ஜீவன்கள் எல்லாரும் கருவூட்டப்படுகின்றனர். இவர் பார்க்கின்றார், அவருடைய பார்வையில் ஜீவன்கள் எல்லாரும் பிரகிருதிக்குள்ளார தள்ளப்படுகின்றனர். எப்படி ஒரு பொதுவாக இந்த ஜட உலகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போது ஒரு ஆணுடைய விந்துவின் மூலமாக பெண்ணுடைய உடலிற்குள்ளார எப்படி ஜீவன் வந்து தள்ளப்படுகிறானோ அந்த மாதிரி இந்த பிரகிருதிக்குள்ளார பகவானுடைய பார்வையின் மூலமாக உள்ள செலுத்தப்படுகின்றது. ஸ்வாங்க விசேஷ பாஷ ரூபே பிரகிருதி ஸ்பர்ஷன. ஆனால் இங்கே ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, ஸ்வ அங்க விசேஷ ஆபாஷ ரூபே பிரகிருதி ஸ்பர்ஷன. பகவான் அங்கே பிரகிருத்தியை வந்து பார்வையில் தொடுறார் ஒரு விதத்தில். ஆனால் அவர் அங்கே பார்வையில் தொடுறது கிடையாது. ஏன்னா பகவானுக்கும் அவருக்கும் பிரகிருதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
அவர் பிரகிருத்தினால் தீண்டப்படுறதே கிடையாது. அவர் வெறும்ன பார்வையில் தொடுகிறார் சொல்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஸ்வ அங்கே விசேஷ ஆபாஷ ரூபே, தன்னுடைய அங்கத்திலிருந்து விசேஷமான ஒரு ஆபாஷ, ஒரு பிம்ப, ஒரு சாயல், ஒரு பிம்பம், அந்த ரூபத்தின் மூலமாக பிரகிருத்தியை அவர் தொடுகிறார். அவருடைய பார்வை கூட அவர் அந்த நேராக போகிறது கிடையாது. அந்த பார்வையில் இருக்கக்கூடிய அந்த ரூபமானது ஸ்வ அங்கே விசேஷ ஆபாஷ ரூபே, அவருடைய அங்கம், ஆனால் அது விசேஷமான ஒரு பிம்பம், விசேஷமான ஒரு சாயல், அல்லது ஒரு நிழல், விசேஷமான ஒரு நிழல், அதுதான் பிம்பம்னு சொன்னேன். ஒரு நிழலின் மூலமாக அவர் தொடுகிறார் அந்த சக்தியை. ஜீவரூபே பீஜதாத்தே கொய்லா சமர்ப்பன். அப்போ இந்த ஜீவன்கள் அந்த ஒரு பீஜத்தினுடைய வடிவத்தில் அந்த ஜட உலகத்திற்கு, ஜட இயற்கைக்குள்ளார வைக்கப்படுகின்றனர். ஷில பிரபுபாத் இந்த பொருளுரையில் ரொம்ப அற்புதமாக விளக்கி இருக்கிறார் சில விஷயங்களை. இது ரொம்ப அவசியமானது. பிரகிருதி ஸ்பர்ஷேன அப்படிங்கிற சொல் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. ஜட இயற்கையின் மீதான பகவானின் பார்வையும் உயிர்வாளிகளை அந்த ஜடத்தின் தொடர்பில் வைப்பதையும் குறிக்கிறது. இந்த பார்வையானது மகாவிஷ்ணுவால் நிகழ்த்தப்படுகிறது. ச ஐஷத் லோகான் நு ஸ்ரிஜாயிதி, ஐத்ரேய உபனிஷத். கட்டுண்ட நிலையில் நாம் உடலை கருவியாக கொண்டு கருவூட்டுகிறோம், அதாவது பாலுறவின் மூலமாக கருவூட்டுகிறோம். ஓகே, இதெல்லாம் சொல்லிடுறார். பகவான் எந்த அங்கத்தை கொண்டும் செய்ய முடியுங்கிறத சுட்டி காட்டுறார். அதை சுட்டி காட்டிட்டு சொல்கிறார், ஸ்வாங்க விசேஷ ரூபே விசேஷாபாஷ ரூபே என்னும் சொல் எந்த ரூபத்தினால் பகவான் ஜட உலகில் உயிர்வாளிகளை பெற்றெடுக்கின்றாரோ அந்த ரூபத்தை சுட்டிக்காட்டி அதற்கான விளக்கத்தினை வழங்குகிறது. பகவான் மகாவிஷ்ணு ஜட இயற்கையை பார்க்கின்றார், ஆனால் அவர் அங்கே நேரடியாக தீண்டுவது கிடையாது. பகவானுக்கும் ஜட இயற்கைக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. அப்படி இருக்கப்ப அவர்கள் இருவரும் இணையாமல் எப்படி இந்த ஜட உலகம் படைப்பு நிகழும்? இருவரும் இணைகிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ பகவான் அந்த மாயையினோட தொடர்பில் இருக்கிறாருங்கிற ஒரு பொருள் வரும். ஆனால் பகவான் மாயையோட தொடர்பில் இருக்கிறது கிடையாது. அதனால் அவருடைய அந்த பார்வையானது, ஜடத்தின் மீதான மகாவிஷ்ணுவின் பார்வையானது அவருடைய ஒரு விசேஷ ரூபமாக சொல்லப்படுகிறது. ஸ்வாங்க விசேஷ ஆபாஷ ரூபே, அது விசேஷமான ஒரு நிழல் ரூபம், ஒரு ஆபாஷ ரூபம், ஒரு பிம்ப ரூபம். யார் அந்த பிம்ப ரூபம்? சிவபெருமான். சிவபெருமானே அந்த ரூபமாவார். பிரம்மசம்ஹிதையில் மகாவிஷ்ணுவின் மற்றொரு ரூபமான சிவபெருமான் தயிரை போன்றவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தயிரானது பாலை தவிர வேறல்ல, இருப்பினும் அது பால் அல்ல. அதுபோலவே சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்தின் தந்தையாக கருதப்படுகிறார். இப்போ யார் மாயையோட தொடர்பில் இருக்கிறது? யார்? சிவபெருமான். மாயையோட தொடர்பில் மகாவிஷ்ணு கிடையாது. ஆனால் மகாவிஷ்ணுவின் பார்வை தான் அது. அந்த பார்வையானது மாயை போகும்போது அது திரிபடைகிறது, அது ஒரு பிம்பமாக மாறுகிறது. அந்த பிம்பம் தான் மகாவிஷ்ணுனுடைய ஒரு பிம்பம், அவர்தான் சிவபெருமான். அதனால தான் இங்கே என்ன பிரம்மசம்ஹிதை என்ன சொல்கிறது? இது பால் தயிராக திரிபடைகிற மாதிரி. பால்லேருந்து தயிர் வேறுபட்டது கிடையாது, அதே நேரத்தில் பாலும் தயிரும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. இந்த சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்தின் தந்தையாக கருதப்படுகிறார். ஜட இயற்கை இதன் தாயாக கருதப்படுகிறாள். தாயும் தந்தையும் சிவபெருமானாகவும் துர்காதேவியாகவும் அறியப்படுகின்றனர். சிவபெருமானின் பாலுறுப்பும் துர்காதேவியின் பாலுறுப்பும் இணைந்து சிவலிங்கத்தின் வடிவில் வழிபடப்படுகிறது. லிங்கமும் இருக்கிறது, யோனியும் இருக்கிறது. லிங்கமும் யோனியும் சேர்ந்துதான் சிவலிங்கமாக வழிபடப்படுகிறது. இதுவே பௌதிக படைப்பின் ஆரம்பமாகும். எனவே சிவபெருமானின் நிலையானது உயிர்வாளிகளுக்கும் முழுமுதற் கடவுளுக்கும் இடையில் உள்ளது. வேறு விதமாக கூறினால் சிவபெருமான் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளும் அல்லர், ஜீவனும் அல்லர். சிவபெருமான் இந்த ஜட உலகத்தினுள் உயிர்வாளிகளை பெற்றெடுப்பதற்காக பணியாற்றக்கூடிய முழுமுதற் கடவுளின் ஒரு ரூபமாவார். பாலுடன் உரையை கலந்து தயிர் உருவாக்கப்படுவது போல முழுமுதற் கடவுள் ஜட இயற்கையினை தொடும்போது சிவபெருமானின் உருவில் விரிவடைகிறார்.
சிவபெருமான் என்னும் தந்தையினால் ஜட இயற்கை கருவூட்டப்படும் நிகழ்ச்சி அற்புதமானதாகும். ஏனெனில் ஒரே நேரத்தில் எண்ணிலடங்காத உயிர்வாளிகள் கருவூட்டப்படுகின்றனர். சரியா? அப்போ இது சிவபெருமானுடைய தோற்றம் அப்படிங்கிறது இங்கே விளக்கப்படுகிறது. அதற்கு சில பிரமாணங்களை முன்வைக்கின்றார். இப்போ இங்கே பார்த்து விடுகிறார். அவர் பார்த்த உடனே முதலில் என்ன தோன்றுகிறது? பிரகிருதியிலிருந்து மகத்தத்துவம் தோன்றுகிறது. ஒட்டுமொத்த ஜடசக்தியினுடைய தோற்றம். தபே மகத்தத்துவ ஹொய்தே த்ரிவித அகங்கார். அப்போ 3 வகையான அகங்காரங்கள் அங்கே தோன்றுகிறது. ஜஹா ஹொய்த்தே தேவேந்திரிய பூதேர பிரச்சார். அங்கிருந்து தேவர்கள், புலன்கள், பஞ்சபூதங்கள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது. இதெல்லாம் நமக்கு பாகவத்தில் விரிவாக விளக்கப்பட்டிருக்கு. சர்வதத்திர மிலி ஸ்ரிஜல பிரம்மாண்டேர கணம். இப்படி எல்லா பொருட்களையும் வைத்து இந்த பிரபஞ்சமானது படைக்கப்படுகிறது. அனந்த பிரம்மாண்ட தாரு நகிக்க குணன். எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்மளால் கணக்கிடவே முடியாது. இப்படி இது எல்லாத்தையும் படைத்தவர் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லப்படுகிறார். எண்ணிலடங்காத அந்த பிரபஞ்சங்களானது அந்த மகாவிஷ்ணுடைய மயிர் துளைகளிலிருந்து வெளிவருகின்றன. இது எப்படி ஒப்பிடப்படுகிறதுனா, கவாக்ஷே உட்டியா ஜெய்ச்சே ரேணு ஆயிஷே ஜாய். இப்போ ஒரு செவுர் இருக்குன்னா அந்த செவுரில் சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வட்டமாக ஓட்ட போட்டிருப்பாங்க. ஒரு ஜாலி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஜாலி வச்ச ஒரு சுவர் இருக்குது. அது இருக்குன்னா அது மூலமாக அப்படி சில நேரத்தில் சூரியன் வெளிச்சம் வர்றப்ப நம்ம பார்க்கலாம். அந்த வெளிச்சத்தில் அப்படியே சின்னதாக தூசி பறந்து வர்றதை. அந்த மாதிரி இங்கே என்ன சொல்லுது? துளைகள் கொண்ட சுவரில் எப்படி அணுத்துகள்கள் மிதந்து வருகின்றதோ அந்த மாதிரி மகாவிஷ்ணுடைய வெளி சுவாசத்தில் அதெல்லாம் வெளியில் வருது. மறுபடியும் அவர் உள்ளே இழுக்கிறப்ப எல்லாம் உள்ளே போயிடுது. அவ்வளோதான். அவ்வளோதான் அதனுடைய படைப்பு. அதுக்குள்ளார நம்ம உட்காந்து எல்லாத்தையும் இவ்வளோ விஷயங்கள் ஓடின்னு இருக்கு. எவ்வளவோ நம்மளுடைய ஆயுளை நம்ம பெருசாக நினச்சிக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பெருசாக நினச்சிக்கிறோம், எல்லாத்தையும் பெருசாக நினச்சிக்கிறோம். சமஸ்த பிரம்மாண்ட குணேர இஹா அந்தர்யாமி. இந்த மகாவிஷ்ணு எல்லா பிரபஞ்சத்திற்கும் அந்தர்யாமி. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் இவர் பரமாத்மா. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பரமாத்மா அப்படிங்கிறது 3 பரமாத்மா இருக்கிறார்கள். ஷிரோதகஷாய விஷ்ணு இந்த உலகத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு பரமாத்மா, ஒரு பிரபஞ்ச மொத்தத்துக்கும் கர்ப்போதகஷாய விஷ்ணு பரமாத்மா, எல்லா பிரபஞ்சத்திற்கும் சேர்த்து காரணதகஷாய விஷ்ணு அல்லது மகாவிஷ்ணு பரமாத்மாவாக இருக்கிறார். இப்படி புருஷேர மகாபிரபு சொல்கிறார், எய்த்த கோகிலும் பிரதம புருஷேர தத்துவ. இப்படி முதல் புருஷருடைய தத்துவத்தை சொல்லியிருக்கிறார், மகாவிஷ்ணுடைய தத்துவம். த்விதீய புருஷேர ஏப சுனக மகாத்வ. இப்போ 2வது புருஷரை பற்றி வர்ணிக்கிறார். அதை கேளுங்கள். 2வது புருஷர் யாரு? கர்ப்போதகஷாய விஷ்ணு. ஷேய் புருஷோ அனந்த கோடி பிரம்மாண்ட ஸ்ருஜிய ஏகேக மூர்த்திய பிரவேசிலா பகுமூர்த்தி ஹொய்யா. எந்த புருஷர் எண்ணிலடங்காத பிரபஞ்சங்களை படைத்தாரோ அவர் ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளாரும் தனித்தனியாக நுழைகிறார். அப்படி நுழையும் போது அவர் உள்ளே போனரையும் பிரபஞ்சம் ரொம்ப இருட்டாக இருக்குது. அவர் வசிக்கிறதுக்கு எந்த இடமும் இல்லை. அதனால அவர் யோசிக்கிறார், என்ன பண்ணலாம்? உடனே வசிக்கிறதுக்கு இடம் இல்லை. ஒரு இடத்துல நிற்க முடியல, படுக்க முடியல, உட்கார முடியல. என்ன பண்ணுறது? இருட்டாக இருக்குது. சரின்னு தம்முடைய வேர்வையை கொண்டு ஒரு நீரை உருவாக்கி அந்த நீரை கொண்டு அந்த பிரபஞ்சத்தினுடைய பாதி இடத்தை நிரப்பிட்டு அந்த நீர் மேலே சேஷரை கூப்பிட்டு அவரை படுக்கையாக உட்கார வச்சு படுத்துடுறார். அப்படி அவர் படுத்த பிறகு அவருடைய நாபியிலிருந்து பிரம்மா வருகிறார். தான் நாபியிலிருந்து தாமரை முளைக்கின்றது. அந்த தாமரையிலிருந்து பிரம்மா பிறக்கின்றார். அந்த தாமரை தண்டில் 14 உலோகங்கள் இருக்கின்றன. பிரம்மதேவர் அது எல்லாவற்றையும் படைக்கின்றார், 14 உலோகங்களையும். அப்போ அந்த இடத்துல பராமரிப்பிற்காக விஷ்ணு ஒரு ரூபத்தை ஏற்கின்றார். அந்த விஷ்ணு ஷிரோதகஷாய விஷ்ணு. ருத்ரருடைய வடிவத்தில் சிவபெருமான் பிரபஞ்சத்தினுடைய அழிவை பார்த்து கொள்கிறார். இப்படி பிரம்மா, விஷ்ணு, சிவ இவர்கள் மூவரும் அங்கு
தோன்றுகின்றனர். இந்த மூவரும் குண அவதாரங்கள் ஆகின்றனர். பிரம்மா விஷ்ணு சிவா 3 பேரும் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற 3 தன்மைகளை செயல்படுத்துகிறார்கள். அதனால் அந்த 3 தன்மைகளுக்கும் ரஜோகுண் சத்தோகுணம் தமோகுணம் இந்த 3 குணங்கள் தேவைப்படுகிறது. அந்த முக்குணங்களுடைய மூர்த்திகளாக குண அவதாரமாக இந்த பிரம்மா விஷ்ணு சிவா 3 பேரும் தோன்றுகின்றனர். ஹிரண்ய கர்ப்ப அந்தர்ஜாமி கர்ப்போதகஷாயி சகஸ்ர சீஷாதி கொரே வேதே ஜாரா கொஹி. இப்போ என்ன ஆகிறது, பிரபஞ்சத்திற்குள்ளார வர்றப்ப அங்கே வந்து அந்தர்யாமியாக இந்த கர்ப்போதகஷாயி வந்துடுறார். இந்த மொத்த ஒரு பிரபஞ்சத்துக்கு கர்ப்போதகஷாயி அந்தர்யாமியாக இருக்கிறார். அவர் சகஸ்ரீஷ புருஷ சகஸ்ராஷ சகஸ்ரபாத் அப்படிங்கிற மாதிரி புருஷ சுக்தத்தின் மூலமாக பாடப்படக்கூடியவர் யார்? கர்ப்போதகஷாய் விஷ்ணு. எய்த்த த்விତୀய புருஷ. இப்போ அடுத்து 3வதாக பிரம்மாண்டத்திற்குள்ளார ஒரு புருஷர் வருகிறார். மாயார ஆශ්‍රய ஹோய் தபு மாயா பார். அவர் மாயைக்கு புகலிடமாக இருக்கிறார், ஆශ්‍රயமாக இருக்கிறார். இருந்தாலும் அவரும் மாயைக்கு அப்பாற்பட்டவராகவே இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா ஷீரோதகஷாய் விஷ்ணு. இந்த ஷீரோதகஷாய் விஷ்ணு புருஷ அவதாரத்திலும் ஒருவராக கணக்கிடப்படுகிறார், குண அவதாரத்திலும் கணக்கிடப்படுகிறார். ஏன்னா அவர் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரபஞ்சத்தை பராமரிப்பவர் அப்படிங்கிற விதத்தில் அவர் குண அவதாரத்தில் வருகிறார். அதே நேரத்தில் அவர் புருஷ அவதாரத்திலும் கணக்கிடப்படுகிறார். இப்போ புருஷ அவதாரத்தை சொல்லியாச்சு, குண அவதாரத்தையும் சொல்லியாச்சு. அடுத்து சனாதனர்கிட்ட லீலா அவதாரத்தை சொல்கிறார். புருஷவதார் ஏய் கொயிலு நிரூபன், லீலா அவதார் ஏபே சுனோ சுனாதன். லீலா அவதாரத்துக்கு எண்ணிக்கையே கிடையாது, எத்தனையோ அவதாரங்கள் வருகின்றன. புருஷ அவதாரத்துக்கு எண்ணிக்கை சொல்லலாம், குண அவதாரத்துக்கு எண்ணிக்கை சொல்லலாம், லீலா அவதாரத்துக்கு எண்ணிக்கையே கிடையாது. பிரதான் கொரியா கொகி திக்தர்ஷன். இருந்தாலும் முக்கியமானதை சொல்லி நான் உனக்கு ஒரு திக்தர்ஷனம் கொடுக்கின்றேன். முக்கியமானது யார் யார்? மத்ஸ்ய கூர்ம ரகுநாத நிருசிம்ஹ வாமன வராக. இது மாதிரி நிறைய அவதாரங்கள் இருக்கின்றன. ஹயக்ரீவ இந்த லீலைகள்லாம் சொல்கிறார். இது சொல்லிவிட்டு அவர் சொல்லிடுறார், ஒரு சின்ன குறிப்பு மட்டும்தான் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரூபங்களிலெல்லாம் பகவான் அவதரிக்கின்றார். இன்னொரு ஸ்லோகத்தையும் மேற்கோள் காட்டுறார் பாகவதத்திலிருந்து. மத்ஸ்ய ஹயக்ரீவ கூர்ம நரசிம்ஹ வராக ஹம்ச. அதுக்கப்புறம் ராமர், பரசுராமர், வாமனர், இந்த ரூபங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. லீலா அவதாரத்துக்கு திக்தர்ஷனம் கொடுத்துட்டார். குண அவதாரத்தை பற்றி இப்போ பேசுகிறார். குண அவதாரத்துக்கு ஒரு குறிப்பு கொடுத்தார் முன்னாடி, இப்போ மறுபடியும் அதை பற்றி பேசுகிறார். அதாவது குறிப்பு வந்து அவர் கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து புருஷ அவதாரத்தைன்னு சொன்னார், அந்த ரூபங்களை வரும்போது நான் தான் நடுவில் பேசினேன். இங்கே அவர் வந்து குண அவதாரத்தை சுற்றி சொல்கிறார். பிரம்மா விஷ்ணு சிவா 3 பேரும். இங்கே பக்தி மிஸ்ர கிருத புண்ணியே கோன் ஜீவாத்மா ஜீவோத்தம. எந்த ஒரு உத்தமமான ஜீவன் பக்தியோடு கலந்த ஒரு புண்ணிய செயலில் ஈடுபடுகிறதோ அந்த ஜீவன் ரஜோகுண விபாதித்தே கொரி தாரமான். ரஜோகுணத்தில் ஏதோ படைக்கணுங்கிற ஒரு ஆசை அந்த ஜீவனுக்கு வருது. அப்போ அந்த ஜீவனுக்கு என்ன பண்ணுகிறார் அப்படின்னா பிரம்மாவாக ஒரு பதவி கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதுக்கான ஜீவன் இல்லாத நேரத்தில் கர்ப்போதகஷாயி துவாரா சக்தி சஞ்சாரி வியஷ்டி சிருஷ்டி கொரே கிருஷ்ண பிரம்மா ரூபதரி. அப்போ அவர் வந்து பொதுவாக அந்த ஜீவனுக்கு அந்த தோற்றம் கொடுக்கப்படுகிறது. ஜீவன் அதற்கு தகுதியுடையவனாக இல்லாத பட்சத்தில் கர்ப்போதகஷாய் விஷ்ணு அவரே வந்து இன்னொரு ரூபத்தை ஏற்று பிரம்மாவாக ஆகிறார். எந்த கல்பத்தில் அவர் கிடைக்கலையோ அப்போ வந்து பகவானே பிரம்மாவினுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்கிறார். பொதுவாக பிரம்மா வந்து ஒரு ஜீவன். எந்த ஜீவன் உத்தமமான புண்ணியம் செய்து பக்தியோடு கலந்த புண்ணியத்தை சேர்ந்து இருக்கிறதோ அந்த ஜீவனுக்கு பிரம்ம பதவி கொடுக்கப்படுகிறது. ரொம்ப அபாயகரமான பதவி அது. பிரம்ம பதவி ரொம்ப பெரிய பதவி.
ஆனால் ஒரு விதத்தில் சொன்னோம் அப்படின்னா அபாயகரமான பதவி. ஏன்னா எவ்வளோ ஆயுள் காலம், எப்போ கிருஷ்ணர்கிட்ட போகிறது? பிரம்மா வந்து பக்தராக, பெரும்பாலும் பிரம்மா வந்து மிக உயர்ந்த பக்தராகிடுவார். அவர் அதுக்கப்புறம் பகவானுடைய லோகத்துக்கு போயிடுவார். இருந்தாலும் எவ்வளோ காலம் அங்கேயே இருக்கிறது? இந்த பௌதிக உலகத்திலேயே நீண்ட நெடுங்காலம் அது. இருந்தாலும் ஒரு விதத்தில் அபாயம் இல்லை பக்தராக இருக்கிறப்ப. பக்தருக்கு வந்து இந்த உலகத்தில் இருந்தாலும் அந்த உலகத்தில் இருந்தாலும் இரண்டும் ஒன்று தான். ஸ்வர்கோ அப்பவர்கோ நரகே சேத்தி அபிதுல்யார்த்த தர்ஷன. அதனால் ஒரு விதத்தில் பிரச்சனை இல்லை, இன்னொரு விதத்தில் அபாயகரமானதுன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து நீண்ட நெடுங்காலம் நம்மளுடைய கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மாவனுடைய ஆயுள் நம்ம கணக்கில் நம்ம அந்த ஒரு சத்துர்யுகத்திலேயே நம்ம எத்தனை பிறவிகளை எடுத்து கழிச்சிட்றோம். ஒரு சத்துர்யுகமே வந்து எவ்வளோ, எத்தனை வருடங்கள் வரும்? 43,20,000 வருஷம் வரும். கரெக்டாக? ஒரு சத்துர்யுகம். அந்த 43,20,000 வருஷத்துலேயே நம்ம எத்தனையோ பிறவிகளை கழிச்சிருவோம். மனுஷ பிறவினே கணக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 வருஷம்னே கணக்கு போட்டு பாருங்களேன், எவ்வளோ பிறவிகள் கழியும். இதர யுகங்களில் 1000 வருஷம், 10,000 வருஷம், 1,00,000 வருஷம், எப்படி வேணாலும் வச்சாலும் எத்தனையோ பிறவிகள் கழியும். அவள் பிரம்மாவுடைய ஒரு பகலில் எவ்வளோ, ஒரு மாதத்தில் எவ்வளோ, ஒரு வருஷத்தில் எவ்வளோ, 100 வருஷத்தில் அவருக்கு எவ்வளோ பிறவிகள் அவர் கழியுது. நம்மளுடைய பிறவிகள் அவ்வளோ பிறவிகள். நம்ம யாராவது இங்கே வர்றவங்ககிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து கிருஷ்ணர்கிட்ட போகலாம்ப்பா, உனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஆனால் ஒரு 100 பிறவிகள் கழித்து போகணுன்னாலே நம்ம வந்து ஐயோ 100 பிறவி ஆகுமா அப்படின்னு நினைப்பாங்க. என்னமோ 100 பிறவிங்கிறது ஒரு பெரிய எண்ணிக்கை மாதிரி. ஆனால் நம்ம நினைவிற்கிட்டாத காலம் தொட்டு இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு பார்க்குறப்ப 100 பிறவிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம பார்க்குற முகுந்த தத்தர் வந்து மகாபிரபு தன்னுடைய கருணையை வழங்குறதுக்கு முன்னாடி அவர் சொல்லுவார், அவர் வந்து கோடி பிறவிகளை எது சொல்லுவார், என்ன சொன்னார் மறந்து போச்சு எனக்கு. கோடி பிறவிகள் கழிச்சதுக்கப்புறம் அவருக்கு என்னுடைய தரிசனம் கிடைக்கும்னு சொல்லி திட்டுவார். அவர் ஆனால் சந்தோஷப்படுவார், ஆஹா கோடி பிறவிகள் கழிச்சதுக்கப்புறம் எனக்கு மகாபிரபுடைய தரிசனம் கிடைக்குமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார். ஏன்னா அவ்வளோ பிறவிகள் அப்படிங்கிறது கூட உடனே கழியக்கூடியது. சரி பிரபு இப்படி சொல்லிட்டாரு, நம்ம வந்து இந்த பிறவியில் வேண்டாம் அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம் பக்தியை அப்படிங்கிறது கிடையாது. இந்த பிறகு இதை பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே அடுத்தடுத்த பிறகுகளில் ஓடலாம். ஆனால் அதே நேரத்தில் பிரபுபாத் நமக்கு ஒன்று சொல்லியிருக்கார், இந்த பிறவியை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அதனால் கலியுகமானது, குறிப்பாக சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையோடு இருக்கக்கூடிய இந்த கலியுகமானது விசேஷமானதாக சொல்லப்படுகிறது. உயர்ந்ததாக தேவர்கள் எல்லாம் இந்த கலியுகத்தில் வந்து பிறக்க முடியாதான்னு சொல்லி ஏங்குகிறார்கள்னு சொல்லப்படுது. ஏன்னா இதில் வந்து ஒரு 100 வருஷம், அந்த 100 வருஷத்தில் கூட ஒரு 40, 50 வருஷம், 60 வருஷம் முடிஞ்சால் குழந்தை பருவத்திலேருந்து ஆரம்பித்து ஒருத்தர் வந்து தீவிரமாக கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணான் அப்படின்னா அவன் கிருஷ்ணர்கிட்ட போய் சேர்ந்துடலாம். பிரம்மாவினால் அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. பிரம்மாவினுடைய ஆயுள் அவ்வளவு பெரிய ஆயுள். சரி, இப்போ இந்த பக்கம் வருவோம். அப்போ அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தை அழிப்பதற்காக அந்த நேரம் வரும்போது தமோ குணத்தின் மூலமாக அவர் வந்து ருத்ரராக தோன்றி அழிக்கின்றார். மாயா சங்கி விகாரி ருத்ரா, மாயையோடு தொடர்பு இருக்கக்கூடிய தோற்றம் ருத்ரர். பின்னா பின்ன ரூப, அவர் இந்த பகவானோட ஒற்றுமையும் வேற்றுமையும் கொண்டவர். ஜீவதத்துவ நகே கிருஷ்ணேர ஸ்வரூப, அவர் ஜீவதத்துவமும் கிடையாது, கிருஷ்ணருடைய ஸ்வரூபமும் கிடையாது. அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பால் வந்து தயிராக திரிபடைகிறது மாதிரி அவர் வருகிறார். சிவ மாயாசக்தி சங்கி, சிவபெருமான் மாயாசக்தியோடு சங்கம் கொள்கிறார். தமோகுணாவேஷ, தமோகுணத்தினுடைய தோற்றமாக இருக்கிறார். மாயாதீத்தே குணேதீத்தே விஷ்ணு பரமேஷ, ஆனால் மாயைக்கு அப்பாற்பட்டவராக, குணங்களுக்கு அப்பாற்பட்டவராக விஷ்ணு இருக்கின்றார். இதற்கு பிரமாணங்கள்லாம் அவர் எடுத்துரைக்கின்றார். பகவான் விஷ்ணு அவரும் வந்து காத்தல் பணியை எடுக்கின்றார். அப்போ அவரும் வந்து மாயைக்கு வந்து தடப்படுகிறாரா அப்படின்னா அவர் சத்துவகுண திருஷ்டான்னு சொல்லப்படுகிறார்.
அவர் சத்துவ குணத்தை வெறும்ன மேற்பார்வையிடுகிறார். அதனால் அவர் குணத்தினால் ஒருபோதும் தீண்டப்படுவது கிடையாது. பிரம்மாவும் சிவபெருமானும் பகவானுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிறனால அவர்கள் இருவரும் பக்த அவதாரமாகவும் சொல்லப்படுகிறார்கள். பாலநாத்தே விஷ்ணு கிருஷ்ணேர சொரூப ஆக்கார். ஆனால் விஷ்ணு அவர் கிருஷ்ணருடைய சொரூபம் அப்படின்னு சொல்லப்படுகிறார். இதற்கும் பிரமாணம். இப்போ இது நம்ம 3 விதமான அவதாரங்களை முடிச்சிருக்கிறார். என்னென்ன சொல்லி கொடுக்குறார்? புருஷ அவதார், குண அவதார், லீலா அவதார். இப்போ அவர் மன்வந்தர் அவதார் ஏபே சுனோஷநாதன். மன்வந்தர் அவதாரத்தை சொல்கிறேன் கேளு. அசங்கிய கணரே தானான சுனோக காரண. இது என்னவே முடியாது. ஏன் அது என்ன முடியாதுங்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன் கேளு. ஏன்? பிரம்மாவோட ஒரு நாளில் 14 மனுக்கள் வராங்க. அந்த 14 மனுக்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஆட்சி காலத்துலேயும் ஒரு அவதாரம் வருகிறார். பிரம்மாவோட பகல் எவ்வளோ கணக்கு போடலாம். அதில் பிரம்மாவுடைய ஒரு நாள், அப்போ ஒரு நாளில் 14 பேர் வராங்க. அப்போ ஒரு மாதத்தில் 420 பேர் வராங்க. 12 மாதத்தில் 420 இன்ட்டு 5040 தான் நேற்றே கணக்கு போட்டோம். ஒரு வருஷத்தில் 5040 பேர் வராங்க. அப்போ பிரம்மாவோட ஆயுள் காலத்தில் 5,04,000 மன்வந்தரர்கள் வராங்க. அதனால் இவர்களை கணக்கிட முடியாது அப்படின்னு சொல்கிறார். 5,04,000 மன்வந்தர அவதாரங்கள் வருகின்றனர். எண்ணிக்கையை தான் வழங்க முடியும். எண்ணிலடங்காத பிரபஞ்சங்களில் எத்தனை மன்வந்தர அவதாரங்கள் இருப்பர் என்பதை கற்பனை மட்டுமே செய்ய முடியும். இது ஒரு பிரபஞ்சத்தில் மன்வந்தர அவதாரங்கள் 5,04,000 5,05,000 ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளார. பிரபஞ்சமே எண்ணிலடங்காது. அப்போ எண்ணிலடங்காத பிரபஞ்சத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்கங்கிறத கணக்கே பண்ண முடியாது. கணக்கில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்ஃபினிட்டிவ். இதுவே இன்ஃபினிட்டிவ். அந்த இன்ஃபினிட்டிவோட 5,00,000 பேருக்குனா என்ன, 5 பேருக்குனா எல்லாம் இன்ஃபினிட்டிவ் தான். அப்போ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மகாவிஷ்ணு மேலே போனோம்னா அவர் சுவாசித்து கொண்டே இருக்கிறார். அவர் எப்போவுமே சுவாசித்து கொண்டே இருக்கிறார், எப்போவுமே உள்ளிழுத்து கொண்டே இருக்கிறார். அப்போ எவ்வளவோ யுகங்கள் வருகிறது, எவ்வளவோ மன்வந்தர அவதாரங்கள் இருக்கின்றன. எங்கே போய் கணக்கு சொல்கிறது? இருந்தாலும் ஒரு புரிந்துணர்வுக்காக இந்த நாளில் பிரம்மாவினுடைய இந்த பகலில் இருக்கக்கூடிய 14 மனுக்களுடைய பேரும் அந்த மனு அவர் இருந்தபோது வந்த அவதாரத்தினுடைய பெயரையும் சுட்டி காட்டுறார். ஸ்வயம்புவ மன்வந்தர அவதாரத்தில் யக்ஞர் வந்தார். ஸ்வாரேச்சிச மன்வந்தரத்தில் விபு வந்தார். ஔத்ம மன்வந்தரத்தில் சத்யசேனர். தாமச மன்வந்தரத்தில் ஹரி. வைரத்த மன்வந்தரத்தில் வைகுண்டர். சாக்ஷுஷ மன்வந்தரத்தில் அஜித்தர். வைவஸ்வத மன்வந்தரத்தில் வாமனர். அதுதான் நமக்கு வாமனர் பிரபலமானவர், வாமனர். சாவர்ணிய மன்வந்தரத்தில் சாருபாமர். தக்ஷ சாவர்ணிய மன்வந்தரத்தில் ரிஷபர். பிரம்ம சாவர்ணிய மன்வந்தரத்தில் விஸ்வக்ஷேனர். தர்ம சாவர்ணிய மன்வந்தரத்தில் தர்மசேத்து. ருத்ர சாவர்ணிய மன்வந்தரத்தில் சுதாமா. தேவ சாவர்ணிய மன்வந்தரத்தில் யோகேஸ்வரர். இந்திர சாவர்ணிய மன்வந்தரத்தில் பிருகத்பானு. இப்படி 14 பேர் வராங்க. 14 மனுக்கள். அந்த 14 மனுக்களுடைய ஆட்சி காலத்தை வரக்கூடிய 14 அவதாரத்தை சுட்டி காட்டுறார். இப்போ அடுத்ததாக அவர் யுக அவதாரத்திற்குள்ளார நுழைகிறார். புருஷ அவதாரம், குண அவதாரம், லீலா அவதாரம், மன்வந்தர அவதாரம் 4ம் சொல்லியாச்சு. இப்போ யுக அவதாரம். யுக அவதாரம்னு வரப்போ சத்திய திரேத துவாபர கலி, இந்த 4 யுகங்கள் இருக்கின்றன. இந்த 4 யுகத்திற்கும் ஒரு அவதாரம் இருக்கிறார். சத்தியயுகத்தினுடைய அவதாரம் வெள்ளை நிறத்தில் வரார். திரேதா யுகத்தினுடைய அவதாரம் சிவப்பு நிறத்தில் வரார். துவாபர யுகத்தினுடைய அவதாரம் கருப்பு நிறத்தில் வரார். கலியுகத்தினுடைய அவதாரம் மஞ்சள் நிறத்தில் வரார். இந்த அவதாரங்கள் வெவ்வேறு நிறத்தை உடையவர்களாக வருகிறார்கள். சுக்ல ரக்த கிருஷ்ண பீத கிரமச்சாரி வர்ண, இது 4 வர்ணங்கள் வரிசையாக வரக்கூடிய வர்ணங்கள். முதல்ல சுக்ல வெள்ளை, அடுத்து சிவப்பு, அடுத்து கருப்பு, அடுத்து மஞ்சள். சாரி வர்ணதரி கிருஷ்ண கருண யுக தர்ம, இந்த 4 வர்ணங்களில் அவர் யுக தர்மத்தை பிரச்சாரம் செய்கிறார். அதற்கு அவர் பிரமாணம் கொடுக்கிறார்.
கர்க முனிவர் ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லக்கூடிய கூற்றை கிருஷ்ணரை பார்த்து அவர் சொல்வார். அதன் பிறகு மேலும் பிரமாணங்கள் வரப்படுகிறது. கர்பாஜன முனிவர் பாகவத்தில் சொல்கிறார் ஒவ்வொரு அவதாரத்தினுடைய லட்சணங்கள், ஒவ்வொரு யுகத்தில் வரக்கூடிய அவதாரம் எப்படி இருப்பாருங்கிற லட்சணங்கள் சொல்லப்படுது. அது இங்கே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். நான் அதனுடைய மொழிபெயர்ப்பை படிக்கிறேன். சத்தியுகத்தில் பகவான் வெள்ளை நிற திருமேனியுடனும் 4 கரங்களுடனும் ஜடாமுடியுடனும் தோன்றினார். அவர் மரவுரி அணிந்து கருமை நிற மான் தோளினை எடுத்துச் செல்கிறார். அவர் பூணூல் அணிந்து ருத்ராட்ச மணிகளை மாலையாக அணிந்திருந்தார். அவர் கையில் தண்டத்தையும் கமண்டலத்தையும் ஏந்தி பிரம்மச்சாரியாக இருந்தார். இது யாரு? யக்ஞர். அடுத்ததாக திரேதாயுகத்தில் பகவான் 4 கரங்களுடன் சிவப்பு நிற திருமேனியில் அவதரித்தார். சரி, இது யக்ஞர் கிடையாது. வெள்ளை நிறம் இங்கே கர்தம முனி கபிலராக சொல்லப்பட்டிருக்கிறார். ஓகே, திரேதாயுகத்தில் பகவான் 4 கரங்களுடன் சிவப்பு நிற திருமேனியில் அவதரித்தார். அவர் வயிற்றில் 3 தெளிவான கோடுகள் இருந்தன. அவரது கேசம் பொன்னிறமாக இருந்தது. அவரது ரூபம் வேத ஞானத்தை தோற்றுவித்தது. அவர் யாக கரண்டி அகப்பை முதலிய உபலட்சணங்களுடன் இருந்தார். இது திரேதாயுகத்தினுடைய ரூபம். இப்போ சத்தியுக தர்மே தியானே கொராய் சுக்லமூர்த்தி தரி. சத்தியுகத்தினுடைய அந்த மூர்த்தி வரக்கூடியவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சத்தியுகத்துக்கு என்ன தர்மமோ அதை அந்த சுக்லமூர்த்தி செய்கிறார். சத்தியுகத்தினுடைய தர்மம் என்ன? தியானம் பண்ணுறது. அந்த தியானம் பண்ணுறதை அவர் கற்றுக் கொடுக்கின்றார். கர்தமேக்கே வரதிலா தேகோ கிருபாகரி. அவர் கர்தவ முனிவருக்கு வரம் கொடுத்து அதை கருணையை காட்டினார். அதாவது அந்த சுக்லமூர்த்தி யார்? கபிலர். கிருஷ்ண தியான் கொரே லோக கியான் அதிகாரி. திரேதார தர்ம ஜக்ன கொரு ரக்த வர்ணதரி. ஆனால் அடுத்து வரக்கூடிய யுகத்தில் மக்களால் தியானம் பண்ணுறதுக்கு முடியாது அப்படிங்கிறனால அவர்கள் யாகம் பண்ணுங்கிறதுனால திரேதா யுகத்தில் வந்தவர் யாகம் பண்ணுறதை சொல்லித்தரார். கிருஷ்ண பதார்ச்சன ஹோய் துவாபரேர தர்ம. துவாபர யுகத்தினுடைய தர்மம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணருக்கு அர்ச்சனை பண்ணுறது, கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுறது. அதை கிருஷ்ண வர்ணே கொராய் லோகோ கிருஷ்ணார்ச்சன கர்ம. கருமை நிறத்தில் தோன்றி அவர் பூஜை அப்படிங்கிற வழிமுறையை சொல்கிறார். துவாபர யுகத்தில் அதற்கு பிரமாணம் காட்டுறார். துவாபர யுகத்தில் முழுமுதற் கடவுள் கருமை நிறத்தில் தோன்றுகிறார். அவர் மஞ்சள் நிற உடை உடுத்தி கையில் தமக்குரிய ஆயுதங்களை தாங்கியபடி கௌஸ்துபமணியாலும் ஸ்ரீவஸ்தக்குரியினாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளார். அதற்கு பல பிரமாணங்களை அவர் சொல்கிறார். இப்போ அடுத்தவர் கலியுகத்திற்கு வருகிறார். ஏய் மந்த்ரே துவாபரே கொரிஸ் கிருஷ்ணார்ஜனே. இப்படி இந்த ஒரு மந்திரத்தை அவர் சொல்கிறார். அதற்கு முன்பாக நமஸ்தே வாசுதேவாய நம சங்கர்ஷனாயச்ச பிரத்யும்னானிருத்தாய துப்பியம் பகவதே நமஹ. இது ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை வைத்து மக்கள் துவாபர யுகத்தில் கிருஷ்ணரை வழிபட்டார்கள். கலியுகத்தில் வர்றப்ப கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம் கொலிஜுகேர தர்ம. கலியுகத்திற்கான தர்மம் கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம். அவர் எப்படி இருக்கிறார்? பீத்தவர்ணதரி தபே கோயிலோ பிரவர்த்தன். அவர் மஞ்சள் நிற திருமேனியை எடுத்து அந்த கிருஷ்ணநாமத்தை பிரச்சாரம் செய்கிறார். பிரேம பக்தி திலா லோகே லக்ஞா பக்தகுணே. பக்தகணங்கள் எல்லாரையும் கூட்டு போய் அவங்க எல்லாருக்கும் பிரேம பக்தியை கொடுக்கிறார். தர்ம பிரவர்த்தனை கோரே விரஜேந்திர நந்தனை பிரேமே காய் நாச்சே லோக கோரே சங்கீர்த்தன். அவர் தர்மத்தை பிரச்சாரம் பண்ணுறார். அதோடு இணைந்து பிரேமையோடு பாடுகிறார், ஆடுகிறார். மக்கள் எல்லாரையும் சங்கீர்த்தனம் செய்ய சொல்லி தூண்டுகிறார். இது கலியுக அவதாரத்தினுடைய தன்மை. இதுவும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அதே தொடர்ந்து வரிசையில் வர்றப்ப அந்த பாகவத ஸ்லோகங்களில் வருது. என்ன சொல்லுது பாகவதம்? கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சங்கோ பங்க சபாஷதம் யக்ஞை சங்கீர்த்தனை பிராயர் யஜந்திஹி சுமேதசக. கலியுகத்தில் கிருஷ்ணரின் திருநாமத்தை இடைவிடாமல் பாடும் பகவானின் அவதாரத்தை புத்திசாலி மனிதர்கள் நாம சங்கீர்த்தனத்தை கொண்டு வழிபடுகின்றனர். அவருடைய திருமேனி கருமை நிறம் அல்ல என்ற போதிலும் அவர் சாக்ஷாத் கிருஷ்ணரே. அவர் தமது சகாக்கள், சேவகர், ஆயுதங்கள் மற்றும் இரகசிய துணைவர்களினால் சூழப்பட்டுள்ளார். இப்படி 4 யுகங்களில் 4 அவதாரங்கள் வருகின்றனர். சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், முன்னாடிலாம் தியானத்தினாலையும் யாகத்தினாலையும் மந்திர வழிபாட்டின் மூலமாகவும் மக்கள் எந்த பலனை அடைந்தார்களோ அந்த பலன் கலிஜுகே கிருஷ்ணாம் செய் பலபாய். கலியுகத்தில் கிருஷ்ணநாமத்தை சொல்கிறதுனால ஒருத்தர் அடைகிறார். மேலும் மேற்கோள் காட்டுறார் கலோர் தோஷி நிதேஜன் ஸ்லோகத்தையும் கிருத்தேய தியாயத்தோ விஷ்ணு. இது நம்ம எல்லாருக்கும் பிரபலமான ஸ்லோகம். தியாயான் கிருத்தேன் யஜன் யக்ஞஸ், இதெல்லாம் பிரபலமான ஸ்லோகங்கள். அடுத்தடுத்து பாகவத்திலிருந்து கலியுகத்தினுடைய தன்மைகளை எடுத்துரைக்கக்கூடிய கலியுகத்துக்கு நாம சங்கீர்த்தனம் தீர்வுங்கிறத சில ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டுறார். இப்போ அவர் சொல்கிறார், முதல்ல குண அவதாரங்களை இந்த அவதாரமும் எண்ணிலடங்காது. ஏன்னா 4 யுகத்திற்கு 4 அவதாரங்கள் இருக்கிறார்கள். அப்போ இன்னும் கணக்கெடுத்து பார்த்தோம்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க, எண்ணிக்கையில் அடங்க முடியாதவர்கள். இதெல்லாம் கேட்டறியும் சாரி ஜுகவதார் எய்த்த குணன், இப்படி 4 அவதாரங்கள் இருக்கிறார்கள்னு சொன்னறியும் சனாதன கோஸ்வாமி கேட்குறார், சுனி பங்கி கொரி தாரே பூச்சே சனாதன். அவர்கிட்ட ஒரு சின்ன குறிப்பை வழங்கி சனாதனர் கேள்வி கேட்குறார். சனாதனர் ஒரு ராஜமந்திரி, நோ புத்திசாலி, ப்ரஹஸ்பதி மாதிரி அவர். பிரபுர கிருபாத்தே பூச்சே அசங்கோச்சமதி. மகாபிரபு கிட்ட ஒரு தயக்கம் இல்லாமல் ஒரு கேள்வியை கேட்குறார். என்ன கேட்குறார்? அதிக்ஷூத்ர ஜீவ முய் நீச்சாச்சார. நான் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறேன், நான் ரொம்ப நீச்சமானவன், என்னுடைய ஆச்சாரமெல்லாம் நீச்சமானதாக இருக்குது. கேமுனு ஜானிபே கலித்தே கோன் அவதார். அந்த கலியுகத்துக்கான அவதாரம் யார் அப்படிங்கிறது நான் எப்படி தெரிஞ்சுப்பேன்? நீங்கள் வெறும் அறிகுறியை மட்டும் சொல்கிறீங்க, இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு சாஸ்திரத்துலேருந்து சொல்கிறீங்க. கலியுக அவதாரம் இப்படி இருப்பார், அவர் யாருங்க எனக்கு சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அதாவது அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு அவர் வாயிலிருந்து சொல்லணும் அப்படின்னு. மகாபிரபு இவர் நினைக்கிறத அவர் செயல்படுத்துவாரா அப்படின்னா கிடையாது. அவர் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், ஏன்னா கடவுள் அப்படிங்கிறவர் எப்போவுமே தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறது கிடையாது. அந்த ரீதியில் மகாபிரபு பதில் சொல்கிறார், அந்யாவதார சாஸ்திரத்வாரேர ஜானி. எல்லா அவதாரங்களும் சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் அறியப்பட வேண்டும். இதர யுகங்களில் தோன்றின அவதாரங்களையும் நம்ம சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் தெரிந்து கொண்டோம். கலித்தே அவதார் ஜெயிச்சே சாஸ்திர வாக்கிய மாணி. அதே மாதிரி கலியுகத்தினுடைய அவதாரத்தையும் சாஸ்திர வார்த்தைகளின் மூலமாகவே ஏற்க வேண்டும். எப்படி சாஸ்திர வாக்கியம் என்ன சொல்லுது? சர்வஜ்ய முனிர வாக்கிய சாஸ்திர பிரமான். வியாசதேவர் கொடுத்திருக்கிறார், அவருடைய வாக்கியம் தான் சாஸ்திர பிரமாணம். இங்கே ஆமாஷபா ஜீவேர ஹோய் சாஸ்திரத்வார கியான். எல்லா ஜீவன்களும் அந்த சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் ஞானத்தை பெற முடியும். இங்கே சாஸ்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை சைத்தன்ய மகாபிரபு நிலைநாட்டுகிறார். அதனால் அவர் என்ன சொல்கிறார், அவதாரே நாகே கோஹோ ஆமி அவதார். எந்த ஒரு அவதாரமும் சொல்ல மாட்டாங்க நான் தான் அவதாரம் அப்படின்னு சொல்லி. முனிஷப ஜானி கொரையில் லக்கேன விசார். ஆனால் முனிவர்கள் எல்லாரும் ஒரு அவதாரத்தினுடைய அறிகுறிகளை பார்த்து அதை அலசி ஆராய்ந்து சாஸ்திரத்தை வைத்து ஒப்பிட்டு பார்த்து முடிவு செய்கிறார்கள். வெறும்னு அவதாரமே நான் தான் அவதாரம்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த காலத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. அவர் அவதாரத்தினை 2 விஷயங்கள்னால உணர முடியும்னு சொல்லப்படுகிறது. இங்கே யஸ்யாவதார ஜாயேத ஷரீரேஸ்வரீரிணக தைஸ்தைர் அதுல்யாதிஷயைர் வீரியை தேஹி வசங்கதை. பகவானுக்கு ஜட உடல் இல்லை என்ற போதிலும்
அவர் தம்முடைய தெய்வீக திருமேனியில் மனிதர்களுக்கு மத்தியில் அவதாரமாக இறங்கி வருகிறார். எனவே யார் அவதாரம் என்பதை அறிவது மிகவும் கடினமானதாகும். உடல் பெற்ற ஜீவன்களால் செய்ய முடியாத அசாத்தியமான மற்றும் அதிசயமான செயல்களை வைத்து புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் அவதாரத்தினை ஓரளவு உணர முடியும். இது பாகவதம் 10வது ஸ்கந்தத்தில் சொல்லப்படுது. பகவானுடைய செயல்கள் அசாதாரணமானதாகவும் எந்த ஜீவன்களுக்கும் அசாத்தியமானதாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட செயல்கள் அது அவருடைய லட்சணமாக சாஸ்திர குறிப்புகளோடு சேர்ந்து லட்சணமும் சொல்லப்படுகிறது. இது ஸ்வரூப லக்ஷண தட்டஸ்த லக்ஷண. ஸ்வரூப லக்ஷண ஆறு தட்டஸ்த லக்ஷண ஏய் துயி லக்கணே வஸ்து ஜானே முனிகணே. இப்படி 2 லட்சணங்களை வைத்து அந்த ஒரு பொருளை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு பொருள் எந்த பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாலும் அதற்கென்று முக்கியமான அறிகுறிகள்னு ஒன்று இருக்கும், அதற்கென்று இருக்கக்கூடிய 2ஆம் நிலை அறிகுறிகள்னு ஒன்று இருக்கும். இந்த 2ஐயும் வைத்து தெரிந்து கொள்ள முடியும். எது ஸ்வரூப லக்ஷணம் அப்படின்னா அவருடைய ரூபம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அவருடைய உடல், அவருடைய இயற்கை, அவருடைய வடிவமைப்பு. ஆக்ருதி பிரகிருதி ஸ்வரூப ஸ்வரூப லக்ஷணம். இது நம்ம ஏற்கனவே எங்கே பார்த்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆக்ருதி பிரகிருதி. ஆக்ருதி பிரகிருதி இது சாருவாம் பட்டாச்சாரியருடைய வீட்டில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய கருணையை சாருவாம் பட்டாச்சாரியர் கொடுக்கறதுக்கு முன்னாடி புருஷோத்தம ஆச்சாரியர் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் விருந்தாவனத்தில் இது பற்றி நம்ம அப்போ வரும்போது அதை பற்றி விரிவாக பார்த்தோம். விருந்தாவனத்துலேயும் வரும். விருந்தாவனத்தில் அங்கே காளிய நாகத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு தெரிவாங்களே. அப்புறம் ஒருத்தர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்து அவர் அந்த ஆக்ருதி பிரகிருதியை வைத்து இவர்தான் கிருஷ்ணர் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவார். அப்போ மகாபிரபு இங்கே தான் சொல்கிறார். ஆக்ருதி பிரகிருதி ஸ்வரூப இந்த 3ம் ஸ்வரூப லக்ஷணம். ஒருத்தருடைய உடல் அமைப்பு, அவர்களுடைய இயல்பு, அவருடைய வடிவம், தோற்றம், இதை 3ம். அதுக்கப்புறம் கார்ஜத்வார கியான் ஏய் தட்டஸ்த லக்கண். அவர் எத்தகைய செயலை செய்கிறார் அப்படிங்கிறது தட்டஸ்த லக்ஷணம். இந்த 2 விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். பாகவத் ஆரம்பே வியாச மங்களாச்சரணம். பாகவத்தினுடைய தொடக்கத்திலேயே வியாசர் மங்களாச்சரணம் சொல்லியிருக்கார். அந்த மங்களாச்சரணத்தில் அவர் பரமேஸ்வரரை, அதாவது முழுமுதற் கடவுளை இந்த 2 லட்சணங்களை வைத்து நிரூபிக்கின்றார். இந்த 2 லட்சணங்கள் பாகவத்தினுடைய தொடக்கத்திலே வந்துடுது. என்ன சொல்லப்படுது தொடக்கத்தில்? ஜென்மாத்யஸ்யதஹ இதரதஸ் சார்த்தேஷ் அபிஜ்ஞ ஸ்வராட். அங்கே அவர் யாரிடமிருந்து எல்லாம் தோன்றியதோ அவரே பிரம்மா, அவரே முழுமுதற் கடவுள். பிரம்மாவுடைய இதயத்திற்குள்ளார ஆதியில் அவர் ஞானத்தை ஊட்டினார். அப்போ அந்த இடத்துல பகவானுடைய ஸ்வரூப லட்சணமும் வருகிறது, அவருடைய தட்டஸ்த லட்சணமும் வருகிறது, அவருடைய செயல்பாடுகளும் வருகிறது, அவருடைய ரூபமும் வருகிறது. இங்கே மகாபிரபு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு விளக்குறார். ஏய் ஸ்லோகே பரம் சப்தே கிருஷ்ண நிரூபண. இந்த ஸ்லோகத்தில் பரம் அப்படிங்கிற சொல்லானது கிருஷ்ணரை நிலைநாட்டுகிறது. சப்தியம் சப்தே கரே தார ஸ்வரூப லக்ஷண. சத்தியம் அப்படிங்கிறது அவருடைய ஸ்வரூப லக்ஷணமாக அமைகிறது. சத்தியம் பரம் தீமகி. பரம் அப்படிங்கிறது கிருஷ்ணரை சொல்கிறது, சத்தியம் அப்படிங்கிறது அவருடைய ஸ்வரூப லக்ஷணத்தை சொல்கிறது. படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் பகவான். ஞானத்தை ஊட்டி பிரம்மாவிற்கு வேத ஞானத்தை ஊட்டி பிரபஞ்சத்தை படைக்கச் செய்தவர் அவரே. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாவற்றையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ முழுமையாக அறிந்தவர் அவரே. அவருடைய சக்தி மாயா சக்தியிலிருந்து வேறுபட்டது. இதெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் வந்துடுது. இது எல்லாமே அவருடைய காரியத்தை எடுத்துரைக்கின்றது, அவருடைய செயலை எடுத்துரைக்கின்றது. இந்த செயலை எடுத்துரைக்கக்கூடியவை தட்டஸ்த லக்ஷணங்கள். இப்படி ஸ்வரூப லக்ஷணம், தட்டஸ்த லக்ஷணம், இந்த 2ஐயும் வைத்து மாமுனிவர்கள் பகவானை புரிந்து கொள்கிறார்கள். கிருஷ்ணருடைய எல்லா அவதாரங்களும் இந்த 2 லக்ஷணங்களை வைத்து தான் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்போ
அவதாரே காலே ஹோய் ஜகத்தே கோச்சர. அவர் அவதரிக்கும் போது உலகத்தில் அவருடைய இந்த லட்சணங்கள், சொரூப லட்சணம், தட்டஸ்த லட்சணம், இந்த இரண்டையும் வைத்து மாமுனிவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அவ்வளோதான் சாஸ்திரத்தில் இருக்க குறிப்புகள். அந்த குறிப்போடு அந்த பகவான் அவதரிக்கும் போது சொரூப லட்சணத்தையும் தட்டஸ்த லட்சணத்தையும் வைத்து அவரை உணர்ந்து கொள்கிறார்கள். அப்போ சனாதனர் மறுபடியும் கேட்குறார், ஜாத்தே ஈஸ்வர லக்கண் பீத்தவர்ண கார்ஜ பிரேமதான சங்கீர்த்தன். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஈஸ்வரருடைய லக்ஷணம் என்னங்கிறத, அவருடைய இந்த கலியுகத்திற்கென்று இருக்கக்கூடிய பகவானுடைய தட்டஸ்த லக்ஷணங்கள் நீங்கள் சொன்னீங்க. தட்டஸ்த லக்ஷணம், சொரூப லக்ஷணம் ரெண்டுமே நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சொரூப லக்ஷணம் என்ன? கலியுக பகவானுடைய சொரூப லக்ஷணம் என்ன? கலியுகத்திற்கான பகவானுடைய சொரூப லக்ஷணம் என்ன? பொன்னிற திருமேனி. ஓகே, அது அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்வரூப லக்ஷணம். அதுக்கப்புறம் அவருடைய தட்டஸ்த லக்ஷணம் என்ன? நாம சங்கீர்த்தனம், பிரேமையை கொடுப்பது, பிரேமதான சங்கீர்த்தன. இது அவருடைய தட்டஸ்த லக்ஷணம். அவருடைய சொரூப லக்ஷணமாக கர்கமுனிவர் சொல்லிட்டார், அவர் மஞ்சள் நிற திருமேனியில் இருப்பார் அப்படின்னு. அவருடைய தட்டஸ்த லக்ஷணமாக கிருஷ்ணவர்ணாம் துஷா கிருஷ்ணம் ஸ்லோகத்தின் மூலமாக அவர் நாம சங்கீர்த்தனத்தில் இருப்பார்னு சொல்லி கர்பாஜன முனிவர் சொல்லிட்டார். இந்த சொரூப லக்ஷணத்தையும் இந்த தட்டஸ்த லக்ஷணத்தையும் வைத்து அதற்கு யார் ஒத்து போகிறார்கள்ங்கிறத பார்த்து பகவானை உணர வேண்டும். அதுதான் சனாதனர் இங்கே சொல்கிறார். சனாதன் என்ன? ஜாத்தே ஈஸ்வர லக்கண் பீத்தவர்ண கார்ஜோ பிரேமதான சங்கீர்த்தன். ஈஸ்வருடைய லக்ஷண சொரூப லக்ஷணம் பீத்தவர்ண, பிரேமநாம சங்கீர்த்தனம் அவருடைய காரியம். அப்போ அவர் அதை கேட்டு மறுபடி கேட்குறார், கலிகாலே से कृष्ण अवतार निश्चय सुदृढ़ कोरिया को हो जावुक संशय. இந்த கலிகாலத்தில் அப்படி இருக்கக்கூடிய கிருஷ்ண அவதாரம் யார் அப்படிங்கிறத சுத்ருட கரியா கொகே, திடமாக எல்லா சந்தேகத்தையும் விளக்குற மாதிரி திடமாக சொல்லிட்டீங்கன்னா தெளிவாயிடும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறார் சனாதனர். அப்போ மகாபிரபு சொல்கிறார், சதுராலி சாடோ சனாதன், சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய தன்மையை தூக்கி போடு சனாதனரே, சாமர்த்தியமான வாதத்தை கைவிடுங்கள். சதுராலி சாட சனாதன் சொல்லிட்டு சக்தி ஆவேஷ அவதாரோ சுனோ சனாதன், ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டு இருக்காத, சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஆவேஷ அவதாரத்தை பற்றி கேட்க சொல்லி சொல்கிறார். நம்ம சக்தி ஆவேஷ அவதாரத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள்? இன்றைக்கே பார்த்துருக்கணும்னா பார்த்து இருக்கலாம். இன்னொரு ரெண்டு மூன்று தன்மைகள் இருக்கின்றன. ரெண்டு விஷயம் இருக்குது இந்த ஸ்லோகத்தில், இந்த அடுத்த வகுப்பில். சக்தி ஆவேஷ அவதாரம், அதோடு இணைந்து பகவான் பல இடங்களில் ஒரே நேரத்தில் எப்படி இருக்கிறாருங்கிறது. ஏதாவது கேள்விகள்? காரணதகஷ விஷ்ணு மாயை பார்வையிடுகிறார், அதன் மூலமாக படைப்பு நிகழ்கிறது. அதற்கு முன்பு ஜீவன்கள் இல்லையா? அது ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்களை பற்றி சொல்லப்படுகிறது. ஜட உலக ஜீவைகள் பூத்வா பூத்வா பிரளீயத்தே, மீண்டும் மீண்டும் படைத்து அழிக்கப்படுகிறார்கள். மூச்சு விடும்போது வெளியில் வராங்க, மறுபடியும் இழுக்கும்போது உள்ளே போயிடுறாங்க, மறுபடியும் விடும்போது திரும்பி வராங்க. அது நித்தியமாக போயின்னு இருக்கு. ஏன் அவங்க ஏதோ கிருஷ்ண புலி ஜீவா, கிருஷ்ணரை மறக்கக்கூடிய ஜீவன்கள் அங்கேருந்து மகாவிஷ்ணுவினுடைய திருமேனியில் வைக்கப்படுகிறார்கள். அவர் மூச்சு விடும்போது வெளியில் வராங்க.
சுழற்சி ஓடிண்டே இருக்குது. பூத்வா பூத்வா பிரளியதே, மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றனர். ஆமாம் ஆமாம் ஆமாம். 14 மணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரம்மாவினுடைய இரவு, பிரம்மாவினுடைய இரவில் எல்லாரும் அழிக்கப்படுகிறார்கள். மீண்டும் பிரம்மாவினுடைய பகலில் மறுபடியும் படைக்கப்படுகிறார்கள். 14 மணி முடிஞ்சோன்னே மணி வரமாட்டார். இரவு நீண்ட நெடுங்காலம் எந்த படைப்பும் கிடையாது. அதன் பிறகு மறுபடி பிரம்மாவனுடைய பகலில் படைப்பு மீண்டும் நிகழ்கிறது. பெரிய லாக்டவுன், மொத்த பிரபஞ்சத்துக்கும் லாக்டவுன் பிரம்மாவனுடைய இரவில். இரவுங்கிறது அதே கால அளவை கொண்டது. சகஸ்ர யுக பர்யந்தம் கிருஷ்ணர் கீதையை சொல்றார். 1000 யுகங்கள் கொண்டது ஒரு பகல். அதே அதே அளவு, அதே கால அளவை கொண்டது அவருடைய இரவு. 43,20,000 அதோட ஒரு 1000 சேர்த்துடணும். 1000 பேருக்கு, அதாவது சேர்க்கணும்னா கூட்டுறது கிடையாது, பெருக்கணும். பெருக்குனா எவ்வளோ வரும்? 432 கோடியா? 432 கோடி வருடங்கள் அவருடைய இரவு. ஆமாம். சங்கர்ஷ்ணர் மகாவிஷ்ணு, கிருஷ்ணர் சங்கர்ஷ்ணர் மகாவிஷ்ணு சிவபெருமான் எல்லாமே அதுக்குள்ளார அடங்குது. யுக அவதாரத்தில் கல்கி பகவானை பற்றி சொல்லவில்லை, வரும் பின்னாடி வரும். அவர் யுக அவதாரம் கிடையாது, அவர் சக்தி ஆவேஷ அவதாரம். யுகத்தில் கொல்றதுக்காக வர்றார். அவர் யுக தர்மத்தை கற்றுக் கொடுப்பவர் கிடையாது. யுக அவதாரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, அந்த யுகத்திற்கான தர்மத்தை கற்றுக் கொடுப்பவர் யுக அவதாரம். அவர்தான் யுக அவதாரமாக சொல்லப்படுவார். கலியுகத்தினுடைய அவதாரம் ஹரிநாம சங்கீர்த்தனம். ஹரிநாம சங்கீர்த்தனத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வருபவர் தான் யுக அவதாரம். மற்றவர்கள் அவதாரங்கள் வரலாம். கல்கியை நீங்கள் லீலா அவதாரத்துக்குள்ளார கொண்டு போகணும்னு நினச்சா லீலா அவதாரத்துக்குள்ளார கொண்டு போகலாம். இல்லை சக்தி ஆவேஷ அவதாரத்தில் கொண்டு போகணும்னா சக்தி ஆவேஷ அவதாரத்தில் கொண்டு போகலாம். ஆனால் அவர் யுக அவதார பிரிவுக்குள்ளார வரமாட்டார். புரிகிறதா? அவர் அவர் கலியுகத்தினுடைய யுக அவதாரம் அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யுக அவதாரம் அப்படின்னா யுக தர்மத்தை பிரச்சாரம் செய்பவர் யுக அவதாரம். கலியினுடைய கல்கியினுடைய தன்மை என்னன்னு சொல்லி, கலியுகத்தில் கடைசியாக ஒருவர் எல்லாத்தையும் சலுசு வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளோதான். அங்கே பிரச்சாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கலியுகத்தினுடைய இறுதியில் மக்கள்லாம் மோசமாக ஆனதுக்கப்புறம் எல்லாரையும் கொண்டுட்டு போயிடுவார். அதுதான் கல்கியினுடைய வேலை. அப்போ அவர் யுக அவதாரமாக எப்படி சொல்லப்பட முடியும்? அவர் யுக அவதாரம் கிடையாது. அவர் சக்தி ஆவேஷ தன்மையை கொண்டவர். அவர் புரியக்கூடிய இது லீலையை நீங்கள் லீலைன்னு எடுத்தால் கூட லீலா அவதாரத்தில் கூட சேர்க்கலாம். லீலா அவதாரங்கள் எண்ணிலடங்காது. மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ஹ அந்த லீலா அவதார பட்டியலில் தான் நமக்கு பல இடங்களில் கல்கியை சேர்த்து லீலா அவதாரங்களில் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் அவர் யுக அவதாரத்தினுடைய பட்டியலில் வரமாட்டார். சில நேரங்களில் மகாபிரபு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தம்மை அவதாரம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஆனால் அது பொதுவாக நீங்கள் அவதாரம் நான் தான் அவதாரம்னு சொல்லிட்டு போய் தம்பம் அடிக்கிறது கிடையாது. பக்திவினோத் டாகூர் பாடுறார், जीव जागो गौरचंद्र भोले खोट नेत्र झाव माया पिशाचिरे कोले. व्हाट इज द नेक्स्ट लाइन? होइनो अवतारो எப்படி வரும் அது? बुझिबो बुलियो एशे शमशार भितर भुलिया रोहिलो तुमी अभिध्यार भारे तुम्हारा लोहितो आमी होइनो अवतार. तुम्हारा लोहितो आमी होइनो अवतार. உங்களை விடுவிப்பதற்காக நான் அவதரித்திருக்கிறேன்னு சொல்றார். சில நேரத்தில் சொல்லலாம். பொதுவாக அவங்க தம்பட்டம் அடிக்க மாட்டார்கள். தன்னை அவதாரமாக சொல்லிக்கொண்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிட்ட பல நேரங்களில் அவர்கிட்ட போய் நீங்கள் அவங்க அவதாரம் சொன்னால் விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுன்னு காதப்படுத்திட்டு ஓடி போயிடுவார். நம்ம பார்க்கிறோம்
கலியுகத்தில் பகவான் சன்ன அவதாரமாக வரக்கூடிய அவசியம் என்ன அப்படின்னா, கலியுகத்தினுடைய தர்மம், யுக தர்மம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. கலியுகத்தினுடைய யுக தர்மம் வந்து நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம் கூட்டாக சேர்ந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வருகிறது. அதனால் அவர் வந்து சன்ன அவதாரமாக வருகிறார். ஒரு பக்தராக இருந்தால்தான் நாம சங்கீர்த்தனத்தை கற்றுக் கொடுக்க முடியும். அப்போ பக்தர்களோடு பக்தராக அவர் அவதரிக்கணுங்கிற பட்சத்தில் அவர் எப்படி தன்னை முழுமுதற் கடவுளாக பிரகடனப்படுத்தி முழுமுதற் கடவுளுடைய எல்லா தன்மைகளும் வெளிப்படுத்தினார் அப்படின்னா, அப்போ எப்படி அந்த லீலையை செய்ய முடியும்? ஒரு பக்தராக இருந்தால்தான் நாம சங்கீர்த்தனத்தை கற்றுக் கொடுக்க முடியும். அதனால் அவர் பக்த ரூபத்தில் வருகிறார். பக்த ரூபத்தில் வரும்போது அவர் சன்ன அவதாரம் ஆயிடுறார். அதுதான் காரணம். எல்லா கலியுகத்திலையுமே வரக்கூடிய யுக அவதாரம் வந்து சன்ன அவதாரம் தான். 4 யுகங்களிலும் தோன்றுகிறார் யுக அவதாரம். இருந்தாலும் கலியுகத்தில் வரக்கூடிய யுக அவதாரம் சன்ன அவதாரம். எப்போவுமே சன்ன அவதாரம் தான். இந்த கலியுகம் ரொம்ப விசேஷமானது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வருகிறார், சாக்ஷாத் கிருஷ்ணரே வருகிறார் சைத்தன்ய மகாபிரபுவாக. அதனால் இந்த கலியுகம் விசேஷமானது. இருந்தாலும் எப்போவுமே கலியுகத்தினுடைய அவதாரத்தினுடைய தன்மை சன்ன அவதாரம் தான். இவர் சைத்தன்ய மகாபிரபு சன்ன அவதாரமாக வந்ததுக்கு பல காரணம் இருக்குது. அதுதான் நம்ம ஏற்கனவே ஆதி லீலையில் அவ்வளோ வகுப்புகள் பார்த்தோம். அது சைத்தன்ய மகாபிரபு சன்ன அவதாரமாக வந்ததுக்கு. ஆனால் பொதுவாக எல்லா அவதாரமும் சன்ன அவதாரமாக வருகிறார்கள். ஏன் அப்படின்னா யுக தர்மம் அத்தகையது. இந்த யுக தர்மத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா பக்தர்களோடு பக்தர்களாக இருந்தால்தான் கற்றுக் கொடுக்க முடியும். அது நாளைக்கு வரும். நான் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு அதை பற்றி ஆரம்பிச்சிட்டேன். எங்கன வருதுங்கிறத யோசிக்காமல் பௌதிக உலகத்தில் நான் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல கொஞ்சம் பேசுகிறார். கிருஷ்ணருடைய அவதாரங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அதைத்தான் வரப்போகுதுன்னு நினச்சிட்டேன். அது அடுத்து தான் வருது, பின்னாடி வருது. அது நான் அவசரப்பட்டு அதை பற்றி ஒரு சிறு குறிப்பை கொடுத்தேன். அது நாளைக்கு நம்ம விரிவாக பார்க்கலாம். ம் 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 நோ ஐடியா. ராமானுஜரை பற்றி ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அவதாரம். ஆதிசேஷனுடைய தன்மை எடுத்துக்கொள்ளும்போது அவர் வந்து ஒரு அதில் சில வேற்று கருத்துக்கள் இருக்கிறது. அவர் சக்தி ஆவேஷ அவதாரம் என்றும் அதே நேரத்தில் பகவத் ஆவேசம்னு சொல்லப்படுகிறது சில இடங்களில். எப்படி பார்த்தாலும் அவர் ஒரு ஆவேச ரூபத்தின் கீழே வருகிறார் ஆதிசேஷர். அந்த ஆதிசேஷருடைய அவதாரமாக ராமானுஜர் வருகிறார். இது நம்முடைய ஆச்சாரியர்களும் ஏற்று இருக்கக்கூடிய ஒரு கூற்று. ராமானுஜர் வந்து ஆதிசேஷருடைய அவதாரம். ஆதிசேஷன் பலராமருடைய விபூதிகளுடைய விபூதி. அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தின் பிரகாரம் ஆதிசேஷன் தான் பலராமர் அப்படின்னு கொண்டு வருவாங்க. நம்ம வந்து பலராமருடைய பல்வேறு விரிவுகளின் கீழே பலராமர் கோலோக விருந்தாவனத்தில் எந்த தன்மையை வெளிப்படுத்துகிறாரோ அந்த தன்மையை வெளிப்படுத்துபவராக வைகுண்டத்தில் சேஷர் இருக்கிறார். அதாவது சேவை செய்யக்கூடிய தன்மை. அதனால் அவர்களுடைய ஒரு தொடர்பு அங்கே வருகிறது பலராமருக்கும் சேஷருக்கும் நடுவில். மற்றபடி ஆதிசேஷருடைய அவதாரமாக ராமானுஜர் தோன்றுகிறார். அது நம்மளுடைய ஆச்சாரியர்களும் கூறியிருக்கக்கூடிய ஒரு தகவல். நம்மாழ்வாரை பற்றி கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எந்த கருத்தும் கூறியிருக்கிறது மாதிரி தெரியல. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருத கி ஜாய்.
कृष्णदास कविराज गोस्वामी की जय, श्रील प्रभुपाद की जय।